சீரராஜ் செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகமூன்றுடையாய் என்னை ஆளுவானே, நிகரில் அமரர் மணிக்கிணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. புதுச்சேரியிலிருந்து என்னை அழைத்து வந்து இங்கு அமரச் செய்திருக்கிற நண்பர் தமிழ் செம்மல் பாரதி பணிச்செல்வர், கவிதை முரசு, ஞானக்குரலூன், எழுத்தாளர், கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர் வாரியார் தாசன் திரு லக்ஷ்மிபதி அவர்களே, அவருடைய உடன்பிறந்த சகோதரிகள் திருமதி கௌசல்யா அவர்களே, திருமதி பத்மாவதி அவர்களே, இவர்கள் இருவரும் வெளிநாட்டிலிருந்தும் என்னுடைய வீடியோக்களை பார்த்து மிகுந்த ஆர்வம் கொண்டு திரு லக்ஷ்மிபதி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய ஒரு உந்து சக்தியாக இருந்து ஊக்குவித்தவர்கள். அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் திரு லக்ஷ்மிபதியினுடைய குடும்பத்தினரே, திரு டி சரவணப்பிள்ளை, காலம் சென்ற திரு டி சரவணப்பிள்ளை அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவு விழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இதிலே கலந்து கொள்ள வந்திருக்கும் ஆர்வலர்களே, இங்கு அமர்ந்திருக்கும் முக்கியஸ்தர்களே, என்னை பற்றி என் தகுதிக்கு மீறி முன்னுரை வழங்கிய தமிழ்துறை தலைவர் திரு பொன் செல்வகுமார் அவர்களே, திரு VAO அவர்களே, திரு லக்ஷ்மிபதி அவர்கள் என்பால் உள்ள அன்பினாலே சில மிகையான வசனங்கள் கூறினார். அவற்றுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை என்று நான் நினைக்கிறேன். இருப்பினும் உங்கள் மத்தியிலே அமர்ந்து உங்களுடன் சில வைணவ கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பொன்போல மதிக்கிறேன். அதை நான் பெருமையாக நினைக்கிறேன். எனவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த சிறு சொற்பொழிவை தொடங்கலாம் என்று தீர்மானிக்கிறேன். திருமதி கௌசல்யா அவர்கள் பாகவதம் தான் நாம் பேசணும் அப்படின்னு கருத்து சொன்னதாக திரு லக்ஷ்மிபதி சொன்னார். காரணம் என்ன அப்படின்னா, இறந்தவர்களுடைய ஆத்ம சாந்தி பாகவத உபன்யாசத்தினாலே நிகழ்கிறது என்று ஒரு பிரசித்தமான கருத்து. இது தவிர நான் பாகவத சப்தாகம் 7 நாள் பேசி அந்த பதிவுகள் என்னுடைய யூடியூப்பில் இருக்குது. பாகவத சப்தாகம் 1 நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், அதையெல்லாம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். எனவே 7 நாள் நமக்கு சொல்ல முடியாட்டியும் ஒரு நாளாவது நம் தகப்பனாருடைய ஆன்ம சாந்திக்காக அதை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக நோக்கத்தை வெளிப்படுத்தினார்கள். இதில் இந்த பாகவதத்தினுடைய சிறப்பாக பல விஷயங்கள் சொல்லலாம். இதில் வியாசர் ஒரு இடத்துல சொல்கிறார், பாகவதத்தினுடைய ஒரே ஒரு, நல்லா கவனிங்க, ஒரே ஒரு ஸ்லோகம் இல்லை, ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு எழுத்தை ஒருவன் கேட்டால் அவனுக்கு மறுஜென்மம் இல்லை, அவன் முக்தி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நான் ஸ்லோகத்தை நான் வாசிச்சு காட்டுறேன். அவ்வளோ பெருமை உள்ளது. இது என்ன சந்தர்ப்பத்திலே எழுதப்பட்டது, யாரால் எழுதப்பட்டது, இதனால் பயனடைந்தவர்கள் யார், இதனால் நாம் அடைய போகிற பயன் என்ன என்பதையெல்லாம் இந்த சிறிது நேரத்திற்குள் உங்களுக்கு நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். வியாசர் உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம வேதங்களையெல்லாம் தொகுத்த ரிஷிகளில் சிறந்தவர் வியாசர். நம்ம நாட்டில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் இருக்கிறார்கள். ஆனால் கோபமே வராத ஒரு மகரிஷி இருக்கிறாருன்னா அவர் ஒரே ஒருத்தர் தான்.
அவர் யாருன்னா வியாசர். மற்ற எல்லா மகரிஷிகளும் பிடி சாவுன்றாங்க. இப்போ நீங்களே போய் ஏதாவது ஒரு ரிஷி விஸ்வாமித்திரர் வசிஷ்டரை போய் பார்த்து அவர் தவம் செய்துக்கிட்டு இருக்காரு, இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம ஒரு வரம் கேட்கலாம் அப்படின்னு மெல்ல போய் தொடைய அசைச்சு, சாமி நான் எக்கச்சக்கமாக லோன் போட்டு வீடு கட்டிட்டேன், லோன் அடைக்க முடியல, ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஆசீர்வாதம் பண்ணுறாரோ இல்லையோ அது வேறு விஷயம். என் தவத்தை கெடுத்தாயடா பாவி, பிடி சாபம், நீ கல்லாய் போவாயாகன்றாங்க. உங்களுக்கு வரம் கிடைக்காது, சாபம்தான் கிடைக்கும். அது முனிவர்களுடைய குணம். அதனால் முனிவர்களை பார்த்தா நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. நான்லாம் முனிவரை பார்த்தா ஒதுங்கி போயிடுவேன், பயமாக இருக்கும். ஏன்னா முனிவர்கள் வரம் அருளியதை விட சாபம் கொடுத்தது தான் அதிகம். ஆனால் கோபமே வராத ஒரு முனிவர் இருக்கிறார் அப்படின்னா வியாசர் தான். அவருடைய வரலாற்றில் எங்கேயாவது யாரையாவது சபித்து இருக்கிறாருன்னா இல்லை. அப்படி ஒரு ஆச்சரியமான சாந்த ஸ்வரூபம். இந்த வியாசர் என்ன பண்ணினார், மகாபாரதம் எழுதினார். ராமாயணம் எழுதினது வால்மீகி, உங்களுக்கு தெரியும், டிவி சீரியல்லாம் பார்க்குறீங்க. மகாபாரதம் எழுதினது வியாசர். அந்த வியாசர் மகாபாரதம் எழுதி முடித்த பிறகு அவருக்கு இருந்த மன நிம்மதியெல்லாம் போச்சு. ரொம்ப டிப்ரெஸ்டாக உட்காந்துருக்கார். இப்போ நமக்கே கூட எந்த விதமான காரணமும் இல்லாமல் மனசில் ஒரு அழுத்தம் இருக்கும். நீங்கள் மெட்ராஸ் பீச்சில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே சுண்டல் சாப்பிட்டு உட்காந்துருக்கவங்க பெரும்பாலும் முகத்தில் இந்த இடத்துல 2 கோடுகள் போட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி உட்காந்துருப்பாங்க. என்ன ஏன்னா அட போய்யா, நானே ஒரு நிம்மதி இல்லாமல் உட்காந்துருக்கேன். 1000 புடுங்கல் மண்டையில், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, பையன் ஒரே கிளாஸில் 5 வருஷம் இருக்கிறான், வாங்கின லோன் அடையலை, பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை கொண்டாந்து என் வீட்டில் கொட்டுறான், எதை பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. நான் என்ன செய்கிறது? அப்போ பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை என்கிற மாதிரி ஒரு சூழலிலே மனிதர்கள் மன அமைதியை இழக்கிறார்கள். நான் பல பேர்கிட்ட, என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவேன், அதிர்ஷ்டத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எதையான, என்னமோ அஷ்டலட்சுமின்னு சொல்கிறாங்கல்ல, காசு கொடுக்குதான் ஒரு லட்சுமி, பிள்ளை கொடுக்குதான் ஒரு லட்சுமி, நிலம் கொடுக்குதான் ஒரு லட்சுமி. அதில் எந்த லட்சுமி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் பெரும்பாலும் காசு, கனகலட்சுமி தான் வேணும், தனலட்சுமி தான் வேணும்பாங்க. பிள்ளை இல்லாதவங்க சந்தான லட்சுமி வேணும்பாங்க. விவசாயிங்க தானியலட்சுமி வேணும்பாங்க. மில்கில் இருக்கிறவன் வீரலட்சுமி வேணும்பான். ஆனால் என்ன கேட்டால் இந்த ஒரு லட்சுமியுமே வேண்டாம். நமக்கு முக்கியமாக தேவையான லட்சுமி சாந்த லட்சுமி. மனசில் அமைதி இருக்கணும், படுத்தா உடனே தூக்கம் வரணும், சாப்பிடும்போது வேறு கவலை இருக்கக்கூடாது, சாப்பாட்டை ரசித்து சாப்பிடக்கூடிய நிலைமை வேணும். அது எத்தனை பேருக்கு இருக்குது? பல பேருக்கு இல்லை. மனக்கவலை இல்லாத வாழ்க்கை. வள்ளுவர் சொன்னார், மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு. எதை வேணாலும் மாற்றிடலாம், வறுமையை மாற்றிடலாம், நோயை மாற்றிடலாம், மனசில் நிம்மதி இருக்காதியா, அதுதான் முக்கியம். பெரிய பெரிய கோடீஸ்வரன்லாம் தற்கொலை பண்ணி செத்து போகிறான் இந்த மன அமைதி இல்லாமல். அந்த மன அமைதி எதில் கிடைக்கும்? இறையருளால் கிடைக்கும். இறையருள் எப்போ கிடைக்கும்? நேரிய வாழ்வு. இவர் சொன்னாரே, ஒரு கார் கூட இல்லாமல் வாழ்கிறேன் அப்படின்னு. கார் இல்லாட்டி என்ன? காரை விட உயர்ந்தது தேர், தேரை விட உயர்ந்தது மன நிம்மதி. அவர் மனசில் ஒரு சாந்தி. அது நிச்சயமாக பகவான் கொடுக்குறாங்க. நேர்மையாய் நடக்கிறவர்களுக்கு கிடைக்கும் பரிசு அதுதான். அந்த நிம்மதியை இழந்தார் வியாசர். மகாபாரதத்தை எழுதின பிறகு அவருக்கு இருந்த நிம்மதி போச்சு. அப்போ அந்த பக்கம் நாரதர் வந்தார். வந்தவுடனே, ஓய் நாமெல்லாம் மகரிஷிகள் இல்லையா, நமக்கு பொண்டாட்டி பிள்ளை குட்டியெல்லாம் கிடையாது, கவலைக்கு காரணமே இல்லை, அப்படி இருக்கு ஏன் அப்படி உருன்னு உட்காந்துருக்கு கிடவும் போன மாதிரி அப்படின்னா, நான் மகாபாரதம் எழுதுனா அது புண்ணியமான கதையை நினச்சி எழுதினேன். ஏன்னா வெள்ளிபுத்தராழ்வார் பாரதத்தில் அவர் வெள்ளிபுத்தராழ்வார் சொல்கிறார், மண்ணும் மாதவன் சரிதமும் இடையிடை வரும் என்னும் ஆசையால் யானும் இது இயம்புதற்கு இசைந்தேன். ஊட கிருஷ்ணன் கதையும் இதில் வருது, அதனால் நான் அதை எழுத சம்மதிச்சேன்னு அவன் சொல்கிறாரு.
அது மாதிரி கிருஷ்ண கதையெல்லாம் அதில் இருக்குதுன்னு நான் எழுதினா உள்ள நிம்மதியும் போச்சு அப்படின்னு. அப்போ நாரதர் சொன்னார், ஓய் கிருஷ்ணன் கதை அதில் இருக்குது ஒத்துக்கிறேன், கிருஷ்ணன் கதை மட்டுமா இருக்குது? அதில் மெஜாரிட்டி எந்த கதை இருக்குது? பாண்டவர் கதையும் கௌரவர் கதையும். அவன் இப்படி சூதாடினா, இவன் பொம்பளை சேலை அவுத்தான், இதானே இதில் முக்கியமாக இருக்குது. கிருஷ்ணன் கதை என்ன 10% தனியாக வருது. அடுத்து இந்த மகாபாரதம் எழுதும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வால்மீகி ராமாயணத்தை அவரே எழுதினார், அல்லது சமயத்தில் சீடர்களுக்கு டிக்டேட் பண்ணுவார், எழுதுவாங்க. இவர் எப்படி எழுதினார்னா, நான் கவிதை எழுதி சிந்திச்சுக்கிட்டே எழுதுனா எனக்கு வேகம் தடைப்படும். அது ஐயா போல் கவிஞர்களுக்கு தெரியும். அவங்களே உட்காந்து எழுதுனாங்கன்னா யாராவது நான் சொல்ல சொல்ல எழுதினா தேவையில்லை அப்படின்னு நினைப்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் எப்போவுமே பஞ்சவரணாச்சலத்தை கூட்டிகிட்டு போவார் கூட. இவர் எழுதவே மாட்டார். அவர் பாட்டுக்கு கண்ணை மூடிட்டு சொல்லுவார், எழுதும்பார். அப்போ தான் போக்கு தடை இல்லாமல் வரும். அதனால் ஒரு ஸ்டெனோ வேணும். இப்போ நாம இருந்தால் பத்திரிகையில் விளம்பரத்தை கொடுப்போம், ஷார்ட் ஹேண்டு டைப் ரைட்டிங் படித்த ஒரு ஸ்டெனோ தேவை அப்படின்னு. அவர் எங்கே போவார் ஸ்டெனோவுக்கு? அவர் என்ன பண்ணார், ஒரு பெரிய இடத்து ரிஷி இல்லையா, போய் பிள்ளையார் போய் பிடிச்சார். போய் பிள்ளையாரே, கொழுக்கட்டை தின்னுட்டு சும்மா உட்காந்துருக்கீங்கள, ஒரு உருப்படியான காரியம் பண்ணுவேன், நான் மகாபாரதம் சொல்கிறேன், அதை டிக்டேஷனை ஒழுங்காக எழுதும் ஐயா அப்படின்னு. அதுக்கு நான் எழுதுறதை பற்றி இல்லை, ஒரு விஷயம் நான் எழுதுகிற வேகத்துக்கு நீர் சொல்லணும். நீர் பாட்டுக்கு சீராரும் நிறைமலிந்த அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் இரு, இந்த வரை அதை அடிச்சிடு பாராரும் புகழ் நிறைந்த அப்படி இப்படி எழுதிக்கிறதுனா அதுக்கு நான் ஆள் இல்லை, வேற ஆள் பார்த்துக்க அப்படின்னு நான் எழுதுகிற வேகத்துக்கு சொல்லணும். சரி சரி சொல்கிறேன்னு அவர் சரஸ்வதியை கும்பிட்டுக்கிட்டு ஆரம்பித்தார். கிடுன்னு ஓடுது. அவர் வியாசர் சொல்கிற வேகத்துக்கு நம்மளால் எழுத முடியாது, அவ்வளோ வேகமாக சொல்கிறாரு. ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு, அவரை விட வேகமாக எழுதுகிறார். இவர் சொல்லி முடிச்சுட்டு எழுதிட்டான்னு பார்த்தா அப்போதான் எழுதிட்டாமுங்கிறார். என்னடா இவ்வளோ வேகமாக சொல்கிறோம், இவ்வளோ வேகமாக எழுதுகிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து பிள்ளையார் வந்து அவர் எழுதுறதுக்கு என்ன பேனா யூஸ் பண்ணார் தெரியுமில்ல, ஒரு கொம்பை ஒடிச்சு எழுதினார். நாமெல்லாம் வந்து கடையில் பேனா வாங்கி எழுதுவோம், அவர் கொம்புனாலே எழுதினார். இமயமலையினுடைய கற்கள் தான் அவருக்கு ஏடு, அப்படி எழுதினாராம். அப்போது அவர் என்ன சொன்னார், இந்த வேகம் பத்தாது அப்படின்னு. வியாசர் பார்த்தார், இது என்னடா அது சிக்கலாக இருக்குது, நானே கவி இயற்றி நானே வேகமாக சொல்ல வேண்டியது. ஒரு ஐடியா பண்ணார். என்ன ஐடியா பண்ணார் அப்படின்னா, நீர் அர்த்தம் புரிஞ்சு தான் எழுதுறீரா இல்லை சும்மா மெக்கானிக்கலாக எழுதுறீரான்னு? அர்த்தம் புரிஞ்சு தான் எழுதுகிறேன், இது கூட அர்த்தம் புரியாதா அப்படின்னா, சரி இனிமேல் நான் வந்து கொஞ்சம் ஆழ்ந்த சிந்தனையோடு கவி சொல்ல போகிறேன், அர்த்தம் புரியாமல் ஒரு ஸ்லோகத்தை எழுதக்கூடாது, சரியா அப்படின்னு. சரி. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், எளிமையான ஸ்லோகமாக ஒரு 5-6 சொல்லுவார். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக ஒரு ஸ்லோகம் சொல்லுவார். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னா அது டிக்ஷனரி பார்த்து அர்த்தம் பண்ணிக்கணும், அப்படிப்பட்ட ஸ்லோகம் ஒன்று சொல்லுவார். அர்த்தம் புரியாமல் எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். அப்போ என்னாச்சுன்னா, இவர் வியாசர் வந்து சம்ஸ்கிருத இலக்கணத்தில் மன்னன் இல்லையா. இந்த நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க, இப்போ சிதத்தன்னு பாட்டு எழுதுவாங்க அந்த காலத்தில், அருணகிரிநாதர் திருப்புகழ் எழுதின மாதிரி. அதெல்லாம் நமக்கு அர்த்தம் தெரியுமா? அது மாதிரி கட்டாமட்டா பாட்டாக சொன்னார். 10 ஸ்லோகத்துக்கு ஒரு ஸ்லோகம் அப்படி சொன்னார். பிள்ளையாருக்கே புரியலை. அப்போ என்ன பண்ணாரா, அந்த ஸ்லோகத்தை அவர் சொல்லி பார்த்துக்கிட்டு இதுக்கு என்ன அர்த்தம்னு அப்படி மண்டியில் கொட்டிக்கு வரோம். கொட்டிக்கிட்டு அவர் யோசித்து அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இவர் 10 ஸ்லோகம் கம்போஸ் பண்ணிடுவார். ஆச்சா அப்படின்னு அதுக்கப்புறம் வேகமாக சொல்லுவாராம். இவர் இப்படி கஷ்டமான ஸ்லோகத்தை சொல்லி இதுக்காக அவர் மண்டையை குட்டி அதுக்கு பாரத குட்டு அப்படின்னு பேராகி போச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோவிலில் பிள்ளையார் சாமி கும்பிட்றவங்களை போய் பாருங்கள், இப்படி போட்டுக்குவாங்க. ஆனால் அவங்கள போய் கேளுங்க, ஏன் கொட்டிக்கிறீங்கன்னு. எங்கள் தாத்தா கொட்டினார், அவங்க தாத்தா கொட்டினார், அதனால நான் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர யாருக்குமே அதுக்கு அர்த்தம் புரியாது, காரணம் தெரியாது.
அது பாரத கூட்டுன்னு பேர். மகாபாரதம் எழுதுறது போது அர்த்தம் தெரியாமல் பிள்ளையார் கொட்டிக்கிட்டாராம். அந்த ஞாபகத்துக்கு அதனால் பிள்ளையாருக்கு உலக புகழ் கிடைச்சது. உம்முடைய ஞாபகமாக நான் போட்டுக்கிறேன், எனக்கு உம்முடைய அருள் தேவை அப்படின்னு கேட்குறது தான் அதுக்கு அர்த்தம். இப்படியெல்லாம் நீர் ஸ்லோகம் பண்ணினீர், அதில் நோக்கங்கள் பலவிதமாக இருந்தன. அதனால் நீ பாரதம் எழுதி ஒன்றும் புண்ணியம் இல்லை, உன்னுடைய மன நிம்மதி போயிடுச்சு. கிருஷ்ணனுடைய வரலாறு மட்டும் நிறைந்த ஒரு சாஸ்திரம் நீர் எழுதும். அது என்ன? பாகவதம். பாகவதம் நீர் எழுதினீர்னா நீ இழந்த நிம்மதியை அடைவீர் அப்படின்னு. அதுக்கப்புறம் வியாசர் பாகவதம் எழுதினார், அவர் நிம்மதி அடைந்தார் என்று வரலாறு. அந்த பாகவதம் காதால் கேட்டாலே அப்படி, அதனுடைய டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு கேட்டாலே அப்படி, அது புஸ்தகம் வீட்டில் இருந்தாலே அப்படி, பெரிய பெரிய புண்ணியம். அப்படிப்பட்ட இந்த பாகவதம் அந்த பாகவதத்திலேயே சொல்லப்பட்ட ஒரு சிறு சம்பவம், அது இந்த பாகவதத்தினுடைய பெருமையை உங்களுக்கு விளக்கும். அது என்னென்னா, துங்கபத்ரா நதிக்கரையிலே ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்திலே ஆத்மதேவர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பிராமணர், ரொம்ப ஒழுக்கமானவர். அவர் பணக்காரர். ஆனால் அந்த பணத்தை வச்சு வாழலை. வைதிக காரியங்கள் பண்ணி கொடுத்து, யாக யஜ்யங்கள் நடத்தி, கர்ம காரியங்கள் செய்து, அதன் மூலம் வர்ற வருமானத்தில் குடும்பத்தை நடத்தினார். அவருக்கு துந்துலி என்று ஒரு மனைவி, அழகானவள், கற்புள்ளவள், அதிலெல்லாம் ஒன்றும் கோளாறு இல்லை. ஆனால் பிடிவாதக்காரி, நல்ல குணம் இல்லாதவள். சில கொடுமைக்கார மாமியாரை பற்றி புகார் பண்ணுவாங்க மருமகள்கள்னால். அப்போ அந்த மாமியாருடைய கணவன் அவன் சொல்லுவான், அவள் தங்கமான பொண்ணாச்சையா, நான் அவரோட 40 வருஷம் வாழ்ந்திருக்கேன், ரொம்ப நல்லவ, அவளை பற்றி இப்படி சொல்கிறியேன்னா, கணவனுக்கு வேணால் அவள் அப்படி மனைவியாக இருக்கலாம், மருமகளுக்கு நல்ல மாமியார் இல்லை. அந்த மாதிரி டைப் அவள் பிடிவாதக்காரி, கொடுமைக்காரி. அவள் வீட்டை நிர்வாகம் பண்ணுவாள் கெட்டிக்காரத்தனமா. ஆனால் அவளுடைய பழகுமுறைகளும் பிறரோடு அவள் நெருங்கி பேசக்கூடிய வார்த்தைகளும் அவளுக்கு திருப்தியாக இருக்காது. அப்படிப்பட்டவள் கொஞ்ச நாள் கழித்து ஒரு உண்மையை உணர்ந்தார்கள். அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பல ஆண்டுகள் ஆகியும் பிள்ளை பிறக்கலை. பிள்ளை பிறக்கலை என்னவுடனே அந்த குறை 2 பேருக்குமே இருந்தது. அப்போது இந்த ஆத்மதேவர் என்பவருக்கு அது ரொம்ப பெரிதாக பாதிக்குது. அவர் அப்படியே மனம் வெறுத்து காட்டுக்கு போனார். அங்கே காட்டில் ஒரு ரிஷி, ஒரு முனிவர் வந்தார். அவரை பார்த்து காலில் விழுந்து அழுதார். சாமி, எனக்கு குழந்தை இல்லை, நான் ஒரு வாழை மரம் வாங்கி நட்டு வச்சா அது முளைக்க மாட்டேங்குது, ஒரு பசுமாடு வாங்கினா அது கண்ணு போட மாட்டேங்குது, என் ராசி மலட்டு ராசி, எனக்கு ஒரு குழந்தை வேணும் சாமி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். அப்போ அவர் என்ன பண்ணார், குழந்தை வேணுமா, அதுக்கு உனக்கு பிராப்தம் இருக்கா அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, உன்னுடைய நெத்தி அப்படி தூக்கு அப்படின்னு. இப்போ சாதாரணமாக இருக்கிற போது உங்கள் நெத்தி பிளெயினாக இருக்கும். கண்ணாடி முன்னால் நின்றுக்கிட்டு இந்த அப்படி தூக்குனீங்கன்னா வரி வரியாக தெரியும். அந்த வரி என்ன அப்படின்னு சொன்னால் அதுதான் தலையெழுத்துங்கிறது. இப்போ நீங்கள் கமர்ஷியலாக கடைகளில் ஜாமான் வாங்க போனீங்கன்னா சதுரமாக ஒன்று இருக்கும், அதில் உள்ளுக்குள்ள கச்சாமுச்சான்னு கருப்பு கருப்பாக என்னமோ இருக்கும். கேட்டால் QR கோடு அப்படிம்பா. அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு அட்ரஸோ என்னமோ வரும். அதை தான் அவங்க அந்த மாதிரி எழுதுகிறாங்க. அதுபோல் பிரம்மா ஒவ்வொரு மனுஷனையும் ஆணையும் பெண்ணையும் படைத்து இங்கே ஒரு QR கோடு வச்சிடறான். இப்போ நீங்கள் கண்ணாடி முன்னால் போய் நீங்கள் நெத்தியை தூக்கி பார்த்தீங்கன்னா சில கோடு நீளமாக தெரியும், சில கோடு அரையாக தெரியும், சில இது கால் கோடாக இருக்கும், சில இது கோணமானலாக இருக்கும். அது என்னென்னா பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் மட்டுமே புரியக்கூடிய QR கோடு அது. அதில் அவன் எத்தனை வருஷம் இருப்பான், எப்போ சாவான், எத்தனை கல்யாணம், பிள்ளை பிறக்குமா பிறக்காதா, அதெல்லாம் இருக்கும். அவன் நெற்றியை பார்த்து அந்த ரிஷி என்ன பண்ணாரா, உன் தலையெழுத்தை பார்த்தால் உனக்கு 7 ஜென்மத்துக்கு பிள்ளை இல்லை, அதனால் அதை மறந்துடு அப்படின்னாராம். அப்படின்னு சொல்லிவிட்டு, உனக்கு தான் கடவுள் நிறையா பணம் காசு கொடுத்துருக்காரு, ஒரு மனைவி இருக்கா, சந்தோஷமாக இருடா, பிள்ளை பிறந்து ஏன்டா கஷ்டப்படணும் அப்படின்ன உடனே, அதெல்லாம் உங்கள் புத்திமதியெல்லாம் வேணாம், எனக்கு நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது குழந்தை தான் வேணும்,
அறிவுரை இல்லை அப்படின்னு பிடிவாதமாக சொன்னானா, அப்போ அந்த ரிஷி பார்த்தாரு, இவன் தலைவிதி இதனால் கஷ்டப்படணும்னு இருக்குது, அதை மாற்றலான்னு சொல்லி இவனுக்கு நல்ல அறிவுரை கூறி பிள்ளையை மறந்துடான்னா பிடிவாதமாக கேட்குறான், பிள்ளை தான் வேணும்னு. சரி, அவன் விதி யாரால் மாற்ற முடியும் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒரு மாம்பழம் ஒன்று தன்னுடைய தவ வலிமையினாலே சிருஷ்டி செய்து இதை பிடி அப்படின்னார். அவன் ஆத்மதேவர் சொன்னது என்னென்னா, வீடுன்னா வீடு நிறையா பிள்ளை குட்டி இருக்கணுங்க, பேரம்பேத்தி இருக்கணுங்க. இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு 4 பிள்ளைகள் ஓடணும், அந்த ரூம்லேருந்து இந்த ரூமுக்கு 4 பிள்ளைகள் ஓடணும். அதுதான் குடும்பம். யாரும் இல்லாமல் புருஷன் முன்னாடி மட்டும் அம்போன்னு உட்காந்துருந்தா அது என்ன வாழ்க்கையாது? எனக்கு நிச்சயமாக பிள்ளை வேணும், இந்த பழத்தை நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த பழத்தை உன் மனைவிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. ஆனால் குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொய் சொல்லக்கூடாது, கொடுமையான எண்ணம் கூடாது, ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடணும், அப்போ குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சரின்னு அந்த பழத்தை வாங்கிக்கிட்டு போய் தன்னுடைய மனைவியிடம் கொடுத்து நடந்ததையெல்லாம் சொன்னார். அப்போது அந்த பொம்பளை அதை பார்த்துட்டு, இது நிறைய கண்டிஷனோடு வந்திருக்கு இந்த பழம் சாப்பிட்டா பிள்ளை பிறக்கும்னா பரவாயில்ல, பொய்யே சொல்லக்கூடாது. பொய் சொல்லாமல் இருக்க முடியுமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ராத்திரியும் படுக்கையில் படுத்துக்கிட்டு இன்றைக்கி நான் பொய்யே சொல்லாமல் இருந்தேனா அப்படின்னு கேளுங்க, உங்களை நீங்களே கேளுங்க. அப்படி நாள் அநேகமாக இருக்காது. எதிர ஒருத்தர் ஏவா என் கல்யாணத்துக்கு வருவேன்னு தானே நான் பத்திரிகை வச்சுட்டு வந்தேன், வந்தியா அப்படின்னோடனே அவனை பார்த்தா தான் பத்திரிகை ஞாபகம் வரும். ஐயோ உனக்கு சொல்லும் போதுன்னா அன்றைக்கி எங்கள் சித்தப்பா இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு. சித்தப்பாவே இருக்க மாட்டான் அந்த ஆளுக்கு, அப்படி ஒரு பொய் எடுத்து விடுவோம். 4 பேர்கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்கு எப்படியும் பொய் சொல்லதாது. ஒரு வியாபாரிகிட்ட போய் பாருங்கள், ஒரு தங்க நகை கடைக்காரர் சொல்கிறாருங்க, என்கிட்ட நாங்கள் 1 பவுன் நகை விற்றா எங்களுக்கு ₹1.85 லாபம் கிடைக்குதுங்க. எப்படி? 1 பவுன் நகை விற்றா ₹1.85 லாபம் கிடைக்குது அவங்க. ஆமாங்க இருக்கும், மற்றவங்கெல்லாம் ₹1.40 தான் கிடைக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க எப்படி தங்கம் செய்கிறாங்க, என்னென்ன கலக்கிறாங்க, எப்படி அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க, நகைக்கடைக்காரங்கெல்லாம் ஏன் கோடீஸ்வரங்களாக இருக்காங்க எல்லாம் எனக்கு தெரியும். எந்த வியாபாரியாவது உண்மையை சொல்கிறானா? சில பேர் நான் நஷ்டத்துக்கு விற்கிறேன்பா, இப்படியெல்லாம் சொல்லி கஸ்டமர் தலையில் சரக்கை கட்டி விட்டுருவோம். அப்படி பார்க்குற போது பொய்யே சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ இந்த பொம்பளை யோசிச்சா பொய் சொல்லாமலாம் நம்மளால் இருக்க முடியாது. அடுத்தாப்புல குழந்தை பிறக்கிறதுனா அந்த பொம்பளைக்கு ஆண்டவன் என்ன பண்ணிவிட்டான், வயிற்றை பெருசாக்குறான், கர்ப்பவதியெல்லாம் பார்க்க நல்லாவா இருக்குது. ஒரு பொண்ணு அழகாக கவர்ச்சியாக இருந்து லோஹிப்ஸ் கட்டிகிட்டு போனால் சூப்பராக இருக்கும். அதுபடி இல்லாமல் வயிறு பெருசாக வீங்கி நேராக நடக்க மாட்டாமல் இப்படி பின்பக்கமாக சாஞ்சிக்கிட்டு ஓட முடியலை, அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு, இதெல்லாம் சரிப்படாது நமக்கு என்று சொல்லி தன் தங்கையிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். இந்த மாதிரி பிரசவத்தில் ரொம்ப வேதனை, பிள்ளை பெறதுக்குள்ளே உயிர் போய் உயிர் வரும்னு சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னோடனே தங்கச்சி என்ன சொன்னான், கவலைப்படாத, நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையை நான் உனக்கு கொடுத்துட்றேன், எங்கள் வீட்டுக்காரருக்கு நீ கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு சம்மதிச்சிருவார், அதனால் இந்த குழந்தை உனக்கு பிறந்ததுன்னு சொல்லு, எனக்கு பிறந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லிவிடு, நானும் அதுக்கேற்றாப்புல பேசிடுறேன், அதுக்கப்புறம் இந்த கர்ப்பவதி ஆகிற கஷ்டம் உனக்கு இல்லாமல் போயிடும். அப்போ இந்த மாம்பழத்தை என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டு மாட்டுக்கு போடு, மாடு திரண்டு போகுது அப்படின்னு சொன்னோடனே அவள் அந்த மாம்பழத்தை மாட்டுக்கு கொடுத்துட்டான். இப்போ என்னாச்சுன்னா, தங்கச்சியுடைய குழந்தை பிறந்த உடனே அதை தூக்கிட்டு இவ இது எனக்கு பிறந்த பிள்ளை, நான் பால் கொடுத்து இது வளர்க்கணும், நிறைய பத்தியம்லாம் பார்க்க வேண்டி இருக்குது, நான் பிறந்த வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி தங்கச்சி கூட போய் இருந்துட்டான். ஆத்மதேவருக்கு சந்தேகமே ஒன்றும் வரல. ஆத்மதேவர் தங்கச்சி புருஷனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து என் மனைவியும் கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த மாம்பழம் பசு தின்னது இல்லையா, அது சாதாரண பழமா? ஒரு முனிவருடைய மந்திரிக்கப்பட்ட தவ வலிமை நிறைந்த பழம் இல்லையா? ஒரு குழந்தை உருவாயிடுச்சு. குழந்தை உருவான உடனே ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அது பசுவுக்கு பிறந்ததுனாலே
காது ரெண்டும் பசுவின் காதுகளாக இருந்தது. அப்போ அவர் பார்த்துட்டு, எங்கள் வீட்டு மாடு கண்ணு போட்டிருக்குயா, அதுவும் மனுஷ குழந்தை கண்ணு போட்டிருக்கு, நான் பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்பட்டதுக்கு என் மனைவிக்கு ஒரு பிள்ளை, மாட்டுக்கு ஒரு பிள்ளை வந்திருக்கு. அப்போது அந்த முனிவருடைய ஆசீர்வாதம் தான் அதுன்னு சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைக்கு கோகர்ணன்னு பெயர் வச்சார். கோனா பசு, கர்ணம்னா காது, பசு காது உள்ளவன்னு அர்த்தம். கோகர்ணன்னு பெயர் வச்சார். இப்போ என்னாச்சுன்னா, அந்த கோகர்ணன் முனிவருடைய ஆசையினால் பிறந்தான். ஆதலாலே அவன் ஞானியாக இருந்தான், சாஸ்திரங்கள் படித்தான், ஒழுக்கமுள்ளவனாக இருந்தான், தாய் தகப்பன் மீது பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆனால் தங்கையின் பிள்ளை எடுத்து இவ வளர்த்தாளே துந்துலி, அந்த பிள்ளைக்கு அவ துந்துகாரின்னு பேர் வச்சா. மகா துஷ்டனாக வளர்ந்தான். எந்த நல்ல பண்பும் கிடையாது. மற்ற பிள்ளைகளை பிடிச்சி கிணத்துல தள்ளி விடுவான், திருடுவான், பொய் சொல்லுவான், எல்லா சண்டாளமான வேலையும் பார்ப்பான். இதில் என்ன ஆச்சுன்னா, நாளாக நாளாக இந்த ஆத்மதேவர் பேசாமல் பிள்ளை இல்லாமலே இருந்திருக்கலாம் போல் இருக்க. இந்த முனிவர் பேச்சை கேட்காம நான் பிள்ளை வேணும்னு சொல்ல போய் இவளுக்கு பிறந்த பிள்ளை இவ்வளவு துஷ்டமான பிள்ளையாக இருக்கேன்னு அழுது கண்ணீர் பிடிச்சாராம். அப்போது இந்த துந்துகாரியினுடைய துஷ்டமான வாழ்க்கை முறையை பார்த்து கோகர்ணனிடம் சொல்லி அவர் அழுத போது கோகர்ணன் சொன்னான், அப்பா, இந்த மகன், பிள்ளை, அண்ணன், தம்பி இதெல்லாம் மாயை. இந்த உறவுகள்லாம் நிலைத்ததில்லை. இதேன் கவலைப்பட்டு இருக்கிறீங்க? அவன் ஒரு ஆத்மா, நீங்கள் ஒரு ஆத்மா, அவன் பாவத்தை கழிக்கிறான், விடுங்க அப்படின்னு சொல்லி ஞான உபதேசம் பண்ணவே அவருக்கு ஞானம் ஏற்பட்டு காட்டுக்கு தவம் செய்ய போய் அங்கே போய் பகவத் தியானத்தினாலே என்னாச்சு, அவர் முக்தி அடைந்தார், நற்கதி அடைந்து இறந்து போயிட்டார். அவர் கதை அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த துந்துக்காரி இருக்கிறானே, அவன் மகா துஷ்டனாக இருந்தான்னு சொன்னேன் இல்லையா? அவன் ஆள் வளர்ந்து மீசு முளைச்ச பிறகு எந்த விதமான நல்லொழுக்கமும் இல்லாமல் வேசிகளோடு அலைந்து திரிந்தான். ஒரு 5 வேசிகளை பொறுக்கி எடுத்து, ஒரு வேசி சிகப்பார்ப்பா நிறத்துக்காக அவ, ஒரு வேசி உடம்பு நல்லா கட்டாக இருக்கும் அதுக்காக ஒருத்தி, இப்படி 5 வேசிகளை பொறுக்கி எடுத்து வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டான். வீட்டில் கொண்டாந்து வச்சு அவங்க அம்மாவை அடின்னு அடித்து, அப்பாவுடைய காசெல்லாம் எங்கே இருக்குது சொல்லு அப்படின்னு கேட்க அவள் செத்தியாக போயிட்டான், கிணத்துல செத்து போயிட்டான். இப்போ இந்த 5 பெண்களோட இவன் சல்லாபமாக இருக்கிற போது அந்த 5 பெண்களும் என்ன டெய்லி பணம் கேட்பாங்க. நகை கொண்டா, பட்டு சேலை கொண்டா, அது கொடு இது கொடுன்னு. என்ன பண்ணுவான் அவன்? ஊரை கொள்ளையடித்தான், வீடு வீடாக போகுது திருடினான், கொள்ளையடித்தான். அப்போது இந்த 5 பெண்கள் கூடி பேசும்போது என்ன சொன்னார்கள், இவன் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், இன்றைக்கி இல்லாட்டி என்றைக்காவது ஒரு நாள் ராஜா இவனை அரெஸ்ட் பண்ணிவிடுவான். ராஜா அரெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக அவன் நம்மளை தான் காட்டி கொடுப்பான், நம்ம எல்லாம் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கோம். அதனால் இவனை காலி பண்ணிவிட்டு இவன்கிட்ட நம்ம வாங்கின நகை சேலையெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயாவது ஓடிடுவோம் என்று சொல்லி அவனை கொலை செய்வதற்காக இந்த 5 பெண்களும் சேர்த்து ஒரு கைத்தினாலே அவன் கழுத்தை நெரித்தார்கள். ஆனால் அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தான்னா, இந்த 5 பொம்பளைங்க கயிற்றினால் இருக்கியும் கூட அவன் சாகவில்லை, உயிர் பிரியவில்லை, மயக்கம் போட்டு விழுந்தான், அவ்வளோதான். உடனே இந்த 5 பொம்பளைகள் என்ன பண்ணாங்க, கொல்லிக்கட்டை எடுத்துகிட்டு அவன் மூஞ்சியில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா பற்ற வச்சு அந்த நெருப்பினுடைய உக்கிரம் தாங்காமல் அவன் உயிரை விட்டான். அவன் செத்து போயிட்டான். இப்போது அவன் செத்துப்போன உடனே அவன் கதை என்ன ஆச்சுன்னா, பேயாக மாறினான். இந்த பிரேதம்னு சொல்கிறாங்க, அதாவது நல்ல சாவு சாகாதவர்கள் பேயாய் அலைவார்கள். தூக்கு மாட்டிட்டு சாகிறவங்க, ஆக்சிடெண்ட்டில் சாகிறவங்க, கொலை செய்யப்படுறவங்க, இவங்கெல்லாம் ஆவியாக அலைவாங்க, பிசாசாக அலைவாங்க. அந்த பேய் ஜென்மாவில் என்ன துன்பம் இருக்கும்னா, சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, பசியும் தாகமும் அதிகமாக இருக்கும். அந்த மனிதர்களுக்கு இருக்கிறத விட பசி தாகம் அதிகமாக இருக்கும். ஆனால் அவங்க இஷ்டப்படி உணவுப் பொருள் எடுத்து சாப்பிட முடியாது. இப்போ ஆரிய பவான் ஹோட்டல் இருக்குது, அங்கே நிறையா ஸ்வீட் அடுக்கி வச்சுருக்காங்க. இந்த ஆவி இஷ்டப்படி எடுத்து சாப்பிட முடியாது. அங்கே அமானுஷமான காவல்காரர்கள் இருப்பார்கள். அந்த கடைக்காரனுடைய புண்ணியத்தினாலே அது தடுக்கப்படும். இஷ்டப்படி அவங்க சாப்பிட முடியாது. நாம பார்த்து ஏதாவது கொடுத்தா தான் உண்டு.
அதனால தான் இந்த ஆவிகள் என்ன பண்ணுன்னா, எனக்கு கோழி பலி கொடு, ஆடு பலி கொடு, உனக்கு நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு வாக்கெல்லாம் கொடுக்கும். அதுக்கு ஆசைப்பட்டு சில பேர் பேய் பிசாசை கும்பிட்டு வரம் வாங்குவாங்க. இந்த துந்துக்காரி மிகுந்த வேதனை அடைந்து பேயாய் அலைந்து அந்த துன்பம் தாங்க முடியாமல் கோகர்ணன் முன்னால் வந்து நின்னான். எப்படி நின்னான்னா, பேய் ரூபம் எடுத்து நிற்கிறான். ஆனால் அவன் யாருன்னு தெரியும், துந்துக்காரின்னு கோகர்ணனுக்கு தெரியல. இது ஏதோ தற்கொலை பண்ண கேஸ் போல் இருக்கு, என்கிட்ட வந்து நிற்கிது என்று சொல்லி அவன் கொஞ்சம் மந்திரம் சொல்லி தீர்த்தம் தெளித்தான். தெளித்த உடனே அந்த பாவம் குறைஞ்சதுனால அந்த ஆத்மா பேசும் சக்தி பெற்றது. அந்த பேச்சு கோகர்ணனுக்கு புரிந்தது. சாதாரணமாக ஆவிகள் பேசுனா நமக்கு புரியாதுங்க. இப்போது நம்ம குடும்பத்தில் நம்ம கூட வாழ்ந்த அக்காவோ தங்கையோ அல்பாயுசை செத்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆவியாக அங்கே தான் அலைவாங்க. ஆனால் அவங்க நம்ம நோக்கி பேசுகிற பேச்சு நமக்கு கேட்காது. அவங்க என்ன நினைப்பாங்க, நான் இந்த கற்றுனே அவங்க காதில் விழுக மாட்டேங்குதே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அதனால் அது நம்ம காதில் விழுகணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். இந்த கோகர்ணன் தன்னுடைய மந்திர மகிமையினாலே தீர்த்தம் தெளிக்கவே அவன் பேசத் தொடங்கினான். அந்த பேச்சு இவனுக்கு புரிந்தது. அப்போ அந்த ஆவி என்ன சொல்லிச்சு, துந்துக்காரி, கோகர்ணா என்ன தெரியலையா, நான் தாண்டா அவன் பிரதர், நான் துந்துக்காரி, பண்ணாத அடாவடியெல்லாம் பண்ணி இப்போ பேயா அலையிறேன்டா, பசி தாகம் தாங்க முடியலை, எனக்கு ஏதாவது சாந்தி பண்ணுறா அப்படின்னு கேட்டுச்சேன். என்னுடைய கருட புராணம் சொற்பொழிவு கேட்டு பாருங்கள். செத்தவங்களை நாம் நினைக்கிறதே கிடையாது. ஒளிஞ்சான் பாவி அப்படின்னு அன்னையோட கையை கழுவிட்டு விட்டுடுறோம். ஆனால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இறந்தவங்களுடைய ஆவி, அவங்களுக்கு நாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்யணும், ஏதாவது யாரும் செய்கிறது இல்லை. இன்றைக்கி நாட்டில் வியாதிகள் அதிகமாக இருக்குன்னா காரணம் அதுதான். அப்போது எனக்கு ஒரு சாந்தி செய்யணுன்னே இவன் சொல்கிறான், கோகர்ணன், நீ செத்த உடனே உன் ஆன்மா சாந்தி அடையணுங்கிறதுக்கா கயா சேத்திரம் போய் ஸ்ராத்தம் பண்ணினேனப்பா, பிரயோஜனம் இல்லையா, நீ உனக்கு சாந்தி ஆகலையாண்ணா? நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு கயா சிராத்தம் பண்ணினா பத்தாது, 100 கயா சிராத்தம் பண்ணாலும் பத்தாது. அவ்வளோ பாவம் நான் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த பேய் ஜென்மம் நீங்கணும்னா நான் என்ன செய்யணும், நீ என்ன செய்யணுங்கிறத யார்கிட்டையாவது கேட்டு சாஸ்திரங்களை பார்த்து அதை செஞ்சு என்னை காப்பாற்று. உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை. நீ தான் சகோதரனுங்கிற உரிமையில் நான் கேட்க முடியும். மற்ற வீடுகளில் போய் இந்த மாதிரி கேட்க முடியுமா? கேட்டாலும் செய்வாங்களா? அடித்து விரட்டுவாங்க. கொஞ்சம் செய்யப்பா அப்படின்ன உடனே இவன் போய் வேதம் படித்த பெரிய ஞானிகளை பார்த்து, என் சகோதரனுக்கு நற்கதி அடைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். எல்லாம் புஸ்தகங்கள்லாம் புரட்டி பார்த்தாங்க. புரட்டி பார்த்தா ஒன்றும் காணோம். எவனுக்கு கயாவில் போய் சிரார்த்தம் பண்ணியும் நற்கதி ஏற்படலையோ அவன் ஆத்மாவை யார் காப்பாற்ற முடியும்? எப்படியும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் பார்த்தான், என்னை நம்பி பொறுப்பாக என்கிட்ட ஒப்படைச்சானே, என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே என்று சொல்லி ஒரு நாள் என்ன பண்ணிட்டான், கோபத்தில் சூரியன் கிழக்கே தோன்றி மேற்கு நோக்கி போகிற போது பாதியிலே ஒரு மந்திரம் சொல்லி தெளித்தான். அந்த சூரியன் நின்று போச்சு. சூரியனால் மேற்கொண்டு போக முடியலை. சிலப்பதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கண்ணகி கோவலன் கொலை உண்ட உடனே ஞாயிறு இந்த சூரியனை பார்த்தா கேள்வி கேட்டா, என் கணவனும் கள்வனோ அப்படின்னு கேட்டபோது சூரியன் சொன்னால், உன் கணவன் கள்வன் இல்லை, எரி உண்ணும் ஊர், இந்த மதுரைப்புறம் தீப்பத்தி எரிய போதோனால அப்படின்னு பதில் சொல்லிது. அப்போது நீங்கள் நாளைக்கு மொட்டை மாடியில் ஏறி தண்ணி தெளிச்சிங்கன்னா சூரியன் நிற்காது, நான் தெளித்தாலும் நிற்காது. ஏன்னா அவங்கெல்லாம் மகான்கள், அவங்க பேச்சுக்கு கட்டுப்படும். சூரியன் நின்றுட்டான். என்ன வேணும்னா, என் சகோதரன் நற்கதி அடைய வேணும். அப்போது அவன் 100 கயா சிரார்த்தம் என்னையா, 1000 கயா சிரார்த்தம் பண்ணாலும் அவனுக்கு நற்கதி ஏற்படாது. அப்போ என்ன தான் செய்யணும் அப்படின்னா, பாகவதம் 7 நாள் சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணு, அவன் ஆத்மா நற்கதி அடையும். வேறு எதுக்கும் அடையாத நற்கதி பாகவதத்தில் அடையும் என்று சொல்லி மறைந்து விட்டான். அப்போ அவன் என்ன பண்ணான், ஊரை கூட்டினான், ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சான். 7 நாள் சப்த ஆகம், ஆகம்னா நாள், சப்தன்னா 7 நாள் பாகவதம் இவனே சொன்னான். இவன் படித்தவன் இல்லையா, சான்ஸ்கிரிட் ஸ்காலர். அப்போது கிராமத்து ஜனங்கள்லாம் கூடினார்கள், இந்த மாதிரி பாகவதம் சொல்கிறாங்கன்னு.
இதில் என்ன வேடிக்கைன்னா, அந்த காலத்தில் பாகவதம் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, பாகவதம் சொல்கிற பழக்கமும் இல்லை. இவன் தான் முதன்னு பாகவதம் சொல்கிறான். அந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. சுத்துப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க எல்லாம், ஏய் பாகவதம் சொல்கிறாங்களாம், எந்த ஊர்லேயும் சொல்ல மாட்டாங்க, இந்த ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டம் சேர்ந்து போச்சான் எக்கச்சக்கமாக. அதை பற்றி சொல்கிறாரு பாருங்க. ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பதற்கு பல தேசங்களிலிருந்தும் பல கிராமங்களிலிருந்தும் மக்கள் வெள்ளமென வந்து திரண்டார்கள். அதில் சிலர் நொண்டிகளாயிருந்தார்கள், சிலர் குருடர்களாயிருந்தார்கள், சிலர் கிழவர்களாயிருந்தார்கள், பலர் அறிவில்லாதவர்களாயிருந்தார்கள். இருந்தும் தங்கள் பாவங்களை கழுவிக்கொள்வதற்காக அங்கே வந்து கூடினார்கள். இப்போ நீங்கள் எத்தனை பேர் உட்காந்துருக்கிறீங்கன்னா, இந்த இலவம்பாடியில் நீங்கள்லாம் புண்ணியம் பண்ணஞ்சிருங்க. இந்த நேரத்தில் டிவியில் என்ன அருமையான சீரியல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க பாருங்கள். அது என்னென்னா உங்கள் ஒரு நல்ல நேரம். அப்போது அவர் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பாருங்கள். சமாஜஸ்து மகாஜாதா தேவ விஸ்மயக்காரகா. தேவர்களும் வியக்கும் வண்ணம் இருந்தது அந்த கூட்டம். தேவர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். ஏண்டா நாடகம்னா உட்காருவாங்க, டான்ஸுன்னா பார்ப்பாங்க, பாகவதம் கேட்குறதுக்கு அவ்வளோ கூட்டம் அப்படின்னு தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம். இப்போ இலவம்பாடி வானத்துக்கு மேலே அங்கே தேவர்கள்னு ஆச்சரியப்படுவாங்க. ஏண்டா இலவம்பாடியில் பாரு இத்தனை பேர் உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க, யார் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறாங்க, என்ன செய்தி என்று அவர்களும் உட்காந்து ஆச்சரியப்படுவார்கள். ஏன்னா பாகவதம் சொல்கிறதும் கேட்குறதும் அவ்வளவு ரேரான ஒரு விஷயம். அந்த துந்துக்காரி காற்று வடிவில் இருந்ததனால் அவனால் உட்கார்ந்து கதை கேட்க முடியவில்லை. அவன் உடம்பு எப்படின்னா, இப்போ வேறு தொட்டேன்னா என் கை உணர முடியுது, அவருக்கும் அந்த உணர்வு இருக்குது. ஆனால் அந்த ஆவியை நான் தொட்டேன்னா எனக்கும் உணர முடியாது, அந்த ஆவிக்கும் உணர முடியாது. அது புகை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு நாற்காலியில் உட்கார முடியலை, தரையிலையும் உட்கார முடியல, எங்கேயும் ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்தது. அப்போ அது என்ன பண்ணிச்சான், 7 கணு உள்ள ஒரு மூங்கில் இருந்தது. அந்த மூங்கிலில் போய் உட்காந்துச்சான். மூங்கிலில் போய் உட்காந்து பாகவதம் கேட்க தொடங்கியது. இந்த கோகர்ணன் என்ன பண்ணினா, சம்ஸ்கிருத பாகவதம்லாம் இவன் சொல்கிறான், அதை அப்படியே படிக்கிறான். எல்லாருக்கும் அது புரியுமா? ஒரு பல கிராமங்கள்லேருந்து விவசாயிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எப்படி புரியும்? அதனால் சம்ஸ்கிருதம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு வைணவரை கூட்டி வந்து அவரை முன்வரிசையில் உட்கார வச்சுட்டான். யார் கேட்டாலும் கேட்காட்டியும் இவர் கேட்குறாருங்கிற தைரியம் எனக்கு இருக்கும் இல்லையா, அதனால் இவர் இருக்கட்டும். சில சமயம் பார்த்திங்கன்னா சில சொற்பொழிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கோம், எல்லோரும் தூங்கி விழுந்துக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போது பேச்சாளர்கிட்ட போய், ஐயா உங்கள் பேச்சை யாரும் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் ரொம்ப ஆர்வமாக பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, என்ன செய்தின்னா, இந்த 3வது வரிசையில் 4வது உட்காந்துருக்கான் பாருங்கள், அவன் என் மச்சான், சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன், டேய் தூங்குனா உதப்பண்டான்னு சொல்லி, அவனுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தனாவது உட்காந்து கேட்கணுமில்ல என்று ஒரு சம்ஸ்கிருத வித்வானை உட்கார வச்சு அவன் படித்தான். அப்போ என்னாச்சுன்னா, முதல் நாள் முடிந்தவுடனே மூங்கிலில் ஒரு கணு முறிந்தது. 7 கணு உள்ள அந்த மூங்கிலில் ஒரு கணு முறிந்தது. இப்படி 7 நாள் முடிந்தவுடனே 7 கணுவும் முறிந்து அதன் உள்ளே அமர்ந்திருந்த துந்துகாரி விமோச்சனம் பெற்றான். என்ன ஆச்சான், அவன் பேய் உருவம் நீங்கி கார்மேகம் போன்ற நீல திருமேனியும், இடுப்பிலே பீதாம்பரமும், கழுத்திலே துளசி மாலைகளும், காதுகளில் மகர குண்டலங்கள் தொங்கவும், தலையில் நவரத்தின கிரீடம் விளங்கவும் அனைவர் எதிரிலும் வந்து தோன்றினான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும், ஏய் விஷ்ணு பகவான் வந்துட்டாரா என்று சொல்லும்படியாக இவன்தான் விஷ்ணுவோ என்று ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அவன் உருவம் மாறிவிட்டது, வந்து காட்சி கொடுத்தான். அப்போ அவன் சொல்கிறான், இந்த பாகவதத்தை பற்றி எனக்கு தெரியாதப்பா, நீ எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னு எனக்கு தெரியாது, நீ பாகவதம் சொல்ல சொல்ல என்னை விட்டு இந்த பாவமெல்லாம் பறந்து ஓடின வேகத்தை பார்க்கணுமே என்று அவன் வியந்து சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்கள், ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்பது என்கிற போதே பாவங்கள் அனைத்தும் அந்தோ நமக்கு இறுதி காலம் வந்துவிட்டது என்று நினைத்து நடுங்குகின்றன. அப்போது இப்போ நாம் படிக்கிறது ஒரிஜினல் சான்ஸ்கிரிட் பாகவதத்தினுடைய ஒரிஜினல் தமிழ் மொழிபெயர்ப்பு.
உங்களுக்கு சம்ஸ்கிருதம் புரியாதுங்கிறதுக்காக தமிழ் மொழிபெயர்ப்பு மட்டும் படிக்கிறேன். அவன் சொல்லணும், அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு அனுபவித்தவன் சொல்கிறான். அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்கள், கவனமாக கேளுங்க. புண்ணியமான இந்த பாரத தேசத்திலே பிறந்தும் கூட ஸ்ரீமத் பாகவதத்தை எவன் கேட்கவில்லையோ அவன் பிறவி வீண் என்று தேவர்கள் முழங்குகிறார்கள். இந்தியாவில் வந்து பிறக்கிறதுங்கிறது சும்மா இல்லைங்க. நீங்கள் எந்த நாட்டிலையும் பிறக்கலாம், அமெரிக்காவில் பிறக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறக்கலாம், அதெல்லாம் ஈஸி, நாய் கூட பிறக்கும். ஆனால் இந்தியாவில் வந்து பிறக்கணும்னா இது கர்ம பூமி. இங்கே எல்லாம் புண்ணிய நதிகள், மகான்கள் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரை நடமாடிய நாடு. அன்றும் மகான்கள் ஆயிரக்கணக்கில். தெலுங்கில் ஒரு கீர்த்தனை சொல்லுவாங்க, எந்தரோ மகானுபாவரோ அந்தரிக்கு வந்தனம் அப்படின்னு. எவ்வளவு மகான்கள் இருக்கிறார்களோ அவ்வளவு பேரையும் நான் வணங்குகிறேன்னு. நீங்கள் ஊர் ஊராக போங்க, இந்த ஊர் பக்கம் யாராவது மகான் இருந்தாரான்னு கேளுங்க, நிச்சயமாக ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு ராகவேந்திரர், ஒரு வியாசர், ராமன், எத்தனையோ பேர் கணக்கில்லாமல் வாழ்ந்து நடந்த ஊர். ராமன் சீதையை தேடி அங்குலம் அங்குலமாக இந்த இந்தியாவை அளந்திருக்கிறான். அப்படிப்பட்ட நாடு இது. இந்த நாட்டில் பிறக்கிறதுக்கு பாக்கியம் வேணும். பல நாடுகளில் பிறந்து பிறந்து செத்து கடைசியாக அவன் இந்தியாவில் வந்து பிறக்கிறான். அப்படி இந்தியாவில் வந்து பிறந்தும் ஒருத்தன் பாகவதம் கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னால் அவனை மாதிரி ஒரு முட்டாள் பார்க்க முடியுமா என்று கேட்கிறார். அஸ்மின் வை பாரதே வர்ஷே சூரிபிர் தேவ சம்சதி அகதாஸ்ராவினாம் பும்சாம் நிஷ்பலம் ஜன்மகீர்த்திதம். இந்த இந்தியாவில் வந்து பிறந்தும் கூட ஒரு புண்ணிய கதையை கேட்க வெறுப்படைகிறவன் மகா பாவி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்னாச்சு, இவன் நற்கதி அடைந்து ஒரு திவ்யமான சரீரத்தை அடைந்து விட்டான் என்ற உடனே, சரி இப்போ அடுத்து நீ எங்கே போக போகிற, என்ன செய்ய போகிறேன்னு இவன் கேட்குறான் கோகர்ணன். அப்போ எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு திவ்யமான ஒளி உள்ள ஒரு விமானம் வந்து இறங்கியது. அந்த விமானத்திலே வைகுண்டத்தை சேர்ந்த தேவர்கள் இருந்தார்கள். நீங்கள்லாம் யார்? நாங்கள் வைகுண்டத்துலேருந்து வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கிறீங்க? இதோ இந்த துந்துக்காரியை கூட்டி கொண்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன். அப்போ வந்து சரி, நான் பாகவதம் சொன்னபோது துந்துக்காரி மட்டுமா கேட்டான்? நூற்றுக்கணக்கான பேர் எதிர உட்காந்து கேட்டாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் விமானம் வரலையே, அவங்களெலாம் ஏன் கூட்டி போக மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்கள விட்டுட்டீங்க அப்படின்னு கோகர்ணன் கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, கோகர்ணா, அனைவரும் ஒரே மாதிரித்தான் கேட்டார்கள், உண்மை. ஆனால் இவன் ஒருவன்தான் மனம் ஊன்றி கேட்டான், மற்றவர்கள் அப்படி கேட்கவில்லை. ஏன்னா இங்கே உட்காந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கிற போதே மனசு அலப்பாயுது. செருப்பை வெளியே விட்டு வந்திருக்கிறோமே, திரும்பி போகிற போது செருப்பு இருக்குமா, கிராமத்தாங்க எடுத்தாலும் எடுத்துருவாங்க, புது செருப்பு நேத்தான் வாங்கினேன் அப்படின்னு எத்தனை பேர் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதனால் ஒருத்தன் உக்காந்துருந்தா போதுமா, அவனுடைய மனசு இங்கே இருக்கா, கவனம் இங்கே இருக்கா? இல்லை, இவன் துந்துக்காரி ஒருத்தன் தான் அப்படி கேட்டான், அதனால் அவனுக்கு மட்டும்தான் விமானம் அப்படின்னு அவர்கள் சொன்னார்களாம். அதை அனைத்து மக்களும் கேட்டார்கள். உடனே அந்த விமானம் போய்விட்டது துந்துக்காரியை கூட்டிக் கொண்டு. எல்லாரும் சேர்ந்து கோகர்ணனை பார்த்து, சாமி இன்னொரு தடவை நீங்கள் சொல்லுங்கள், இந்த பாகவதம் இன்னொரு தடவை சொல்லுங்கள், இந்த விஷயம் அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்காம உங்களையே பார்ப்போம், கவனமாக கேட்போம், ப்ளீஸ் சொல்லுங்கள் என்று எல்லாரும் கேட்க, அவன் மறுபடி ஒரு ஆவணி மாதத்தில் அதேபடி பாகவதம் சொன்னான். சொன்ன பிறகு என்ன ஆச்சான், ஒரு விமான கூட்டமே வந்ததாம், ஏகப்பட்ட விமானம். இப்போ வரும்போது சார் வந்து வேலூர் ஏர்போர்ட்டை காமிச்சார். பேருக்கு தாங்க அது ஏர்போர்ட்டு, பிளேனும் வர்றது கிடையாது, ஆளும் வர்றது கிடையாது. இந்திரா காந்தி ஒரு தடவை வந்ததாக எனக்கு ஞாபகம், அதுக்கப்புறம் ஒருத்தரும் வரல அப்படின்னு. அது மாதிரி இப்படிப்பட்ட ஏர்போர்ட்டில் திடீர்னு 15 ஹெலிகாப்டர் வந்து இறங்குது, 2 டகோட்டா விமானம் வந்து இறங்குதுன்னு வச்சுக்கோ. உங்களுக்குலாம் எப்படி இருக்கும், என்னடா ஆச்சு அப்படின்னு நீங்களாம் தூக்கி வாரி போடுவீங்க இல்லையா? அது மாதிரி ஒரே விமானங்களாக வந்து இறங்கி எல்லாம் ஏறுங்க அப்படின்னாங்க. எல்லாருக்கும் வந்து புனிதமான சரீரம் கிடைச்சதான். எல்லாம் ஏன்னு தேங்க்யூ அப்படின்னு கோகர்ணனுக்கு நன்றி சொல்லி ஏறிட்டாங்க. அப்படி ஏறின உடனே அனைவரும் கோகர்ணனுக்கு
நன்றி சொன்னார்கள். சூரியனோ சந்திரனோ சித்தர்களோ செல்ல முடியாத அந்த உத்தம லோகத்தை ஸ்ரீ பாகவதத்தை கேட்ட ஒரு காரணத்தினாலே அவர்கள் அனைவரும் அடைந்தார்கள். அப்போ நான் சொன்ன ஒரு இடம் வருது பாருங்கள், என்ன வருது அப்படின்னு சொன்னால், கர்ணேன கோகர்ண கதாட்சரோயி பீதஸ்சதே கர்ப்பகதா ந பூயகா. எவனொருவன் இதில் ஒரு எழுத்தையாவது தன் செவியார கேட்கிறானோ அவன் திரும்பவும் பிறவி அடைய மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அவ்வளோ புனிதமான ஒரு புத்தகம் இது. அதனால் அந்த பாகவதத்தை சொல்ல வேண்டும் என்று இவர்கள் பிரியப்பட்டார்கள். இந்த தெய்வ திரு சரவணப் பெருமாள் அவர்கள் நிச்சயமாக இதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கே இருந்தாவது அவர்களுக்கு ஒரு நற்கதி பகவான் கொடுக்கணும். சாஸ்திரம் உண்மையான அது நடக்கணும். இதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த பாகவதத்தை 7 நாளில் சொல்கிறதுன்னு ஒரு கதை வச்சுருக்காங்க இல்லையா? ஏன் 7 நாளில் சொல்லணும், 8 நாளில் சொல்லக்கூடாதா, 5 நாளில் சொல்லக்கூடாதா அப்படின்னு பாண்டவர்களுடைய ஒரே வாரிசு பரீட்சித்து, அதாவது அர்ஜுனுடைய பேரன், அவன் ஒரு நாள் வேட்டையாடி தண்ணி தாகம் எடுத்து அந்த காட்டில் இருந்த சமீக மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் அவர் கண்ணை மூடி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது, சுவாமி கொஞ்சம் தண்ணி வேணும், தாகமாக இருக்குன்னு சொன்னான். ஆனால் அவர் ரொம்ப ஆழ்ந்த தியானத்தில் இருந்தாராம். ஜாகிரதை, சொப்னம், சுஷுப்தி என்ற நிலையெல்லாம் கடந்து ஆழ்ந்த சமாதியில் இருந்ததுனால இவன் பேசுனது அவருக்கு காதில் விடலை, கண்ணு முழித்து பார்க்கல. இவன் என்ன நினச்சிட்டான், என்னை பற்றி லேசாக நினைக்கிறான், அவன் சத்திரியன் தானேன்னு என்னை அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி கோபம் நீ தண்ணி கொடுக்காட்டி போயா, நான் வேறு இடத்துல போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அங்கே ஒரு பாம்பு செத்து கிடந்துச்சு. அந்த செத்த பாம்பு எடுத்து அவன் கழுத்தில் மாட்டி விட்டு, இதுதான் உனக்கு ஆபரணம், அவன் பாட்டு கிளம்பிட்டான். அப்போ என்னாச்சுன்னா, இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையன், அந்த சமீக மகரிஷியினுடைய மகன் ஸ்ருங்கின்னு ஒருத்தன் விளையாடிக்கிட்டு இருந்தான் வழி, அவன்கிட்ட போய் ஒரு ராஜா ஒரு செத்த பாம்பு உங்கள் அப்பா கழுத்தில் மாட்டி விட்டு போயிருக்காண்டா அப்படின்னு. அந்த பையனுக்கு கோபம் என்னை லேசாக நினச்சிட்டானா இல்லை எங்கள் அப்பாவை லேசாக நினச்சிட்டானா. அவன் ஒரு சத்திரியன், அனைவரையும் பாதுகாக்க வேண்டிய கடமைப்பட்டவன். அப்படி இருக்கிற போது அவனே ஒரு முனிவருக்கு இப்படி பண்ணலாமா, இன்னையிலேருந்து 7ஆவது நாள் பாம்பு கடித்தவன் செத்து போகட்டும் என்று ஒரு சாபம் போடுறான். கொஞ்ச நேரத்திலே அந்த ராஜாவுக்கு அந்த செய்தி போய் சேர்க்கிறது. உடனே அந்த ராஜா என்ன பண்ணுறான், அப்போ என்ன 7 நாள் கழிச்சு நான் சாக போகிறேன் பாம்பு கடிச்சு, முனிவருடைய வாக்கை யாரும் மாற்ற முடியாது. சரி, இந்த 7 நாள் நான் எப்படி வாழ்ந்தா 8ஆவது நாள் நான் நற்கதி அடைவேன் என்று கவலைப்பட்ட போது முனிவர்கள் என்ன சொன்னார்கள், இந்த 7 நாளும் புனிதமான செய்தி காதல் விழுகணும். அதுக்கு சுகபிரம்மம் இருக்காரே, அவரை கூப்பிட்டு அவங்க அப்பா வியாசர் எழுதின பாகவதத்தை சொல்ல சொல்லு. அந்த 7 நாளும் நீ கேட்டீங்கன்னா அவனுக்கு நற்கதி ஏற்படுன்னு சொல்ல, அந்த 7 நாளும் சுகபிரம்மம் இந்த பாகவதம் சொல்கிறார். அவன் கேட்குறான். அதனால் 7ஆம் நாள் முடிவிலே அவன் நற்கதி அடைந்தான். அன்றிலிருந்து பாகவதம் 7 நாள் சொல்கிறதுன்னு ஒரு பழக்கம் ஏற்பட்டது. இப்போது நாம் ஒரு நாள் தான் பாகவதம் சொல்லியிருக்கிறோம். ஆனால் ஒரு எழுத்தை கேட்டால் கூட புண்ணியம்னு சொல்லியிருக்கேன். அதனால் இது வேணில்லை. இப்போது இவ்வளவும் நான் சொன்னது முன்னுரை தான், அதாவது பாகவதத்தின் சிறப்பு பற்றிய முன்னுரை. நான் ஏன் இவ்வளவு நீட்டி முளைக்கி சொன்னேன்னா, இவர் நம்ம லக்ஷ்மிபதி நண்பர், அவர் கொஞ்சம் அதிகம் பேசுங்க, கொஞ்சம் அதிகம் பேசுங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தார். சாதாரணமாக யோ உக்காரியான்னு தான் சொல்லுவாங்க. இவர் பேசியான்றாரு, எடுத்து விடுவோமே அப்படின்னு நான் கொஞ்சம் அதிகமாக பேசினேன். சரி, இப்போ இவ்வளவு பெருமையுள்ள இந்த பாகவதத்திலே ஒரு லட்சணமாக ஒரு பகுதி நான் சொல்லணும். இல்லை, வெறும் முன்னணி தானே பார்த்துருக்குறீங்க. நீங்கள் சினிமாவில் போய் உக்காந்தா நீ லைஃப் பாய் சோப்பு வாங்கு, அந்த பேராசூட் தேங்காய் எண்ணெய் வாங்குன்னு வெறும் விளம்பரமாக போட்டுட்டு படம் முடிஞ்சிருச்சு போயிட்டு வாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி இவ்வளோ நேரம் முன்னுரை தான் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் பாகவதத்துலேருந்து ஒரு பகுதி சொன்னால் தானே நல்லாயிருக்கும். பார்த்தேன், இந்த குறைச்ச நேரத்துக்குள்ளே ஒரு சின்ன பகுதி எடுத்தேன். மச்சாவதாரம் பற்றி இந்த பாகவதத்திலே சுருக்கமாக காணப்படுகிறது. அதை நான் எடுத்து சொல்கிறேன், அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த அவதாரம் ஆதி அவதாரம்.
10 அவதாரங்களே முதல் அவதாரம் மீன் தான், மச்ச அவதாரம். அதுக்கு பின்னால் தான் மற்றதெல்லாம் வருது. கூர்மம், அதுக்கப்புறம் நரசிம்மம், பரசுராமர், வராகம் எல்லாம் வந்து பின்னால் தான் வருது. முதல் அவதாரம் மச்சம், மீன் தான். அதை பற்றி பரீட்சித்து மன்னன் அந்த 7 நாள் சுகபிரம்மத்திட்ட கேட்குறான், அதை சொல்லுங்கள் இதை சொல்லுங்கன்னு. ஒரு நாள் என்ன கேட்குறான்னா, பிரம்ம ரிஷியே, இந்த மாதிரி மீன் பிறவி என்பது அருவருப்பானது, தமோகுணமானது, பொறுக்க முடியாத நாற்றம் உடையது, அந்த பிறவி ஏன் பெருமாள் எடுத்தார் அப்படின்னு கேட்குறான். இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். மீனை பற்றி சர்டிஃபிகேட் கொடுக்குறான் யார்? பரீட்சித்து மகாராஜ். என்ன, மீன் பிறவி மகா அருவருப்பானது. இதில் என்ன அருவருப்பானது அப்படின்னா, நீங்கள் வந்து சிட்டி பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க பட்டணத்தில், திடீர்னு ஒரு பொம்பளை ஒரு கூடை நிறையா மீனை கொண்டாந்து வச்சிருச்சு நடுவில். அது மீன் மார்க்கெட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் என்னது என்னமோ நாரது இங்கேன்னா, இந்த பொம்பளை மீன் கூடையை கொண்டு வந்து வச்சுருக்கு. கண்டக்டர், இந்த மீன் கூடையெல்லாம் ஏற்றுறீங்களே, நாங்கள்லாம் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறதா இல்லையா? ஒன்று மீன் ஏறணும், இல்லை நாங்கள் ஏறணும், ரெண்டில் ஒன்று செய்யுங்க. ரயில் வண்டினா தனி வேகன் மீனுக்குன்னு ஒதுக்கிடுவான், நீ கருவாடை கூட வையங்க, யார் என்ன சொல்ல போகிறா? பொதுமக்கள் போகிற இடத்துல எதுக்கு மீனை வைக்கிறாங்க? மீன் அவ்வளவு துர்நாற்றம் உடையது, அது தமோகுணம் உடையது. தமோகுணம் என்றால் சத்வம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களிலே மகா மோசமான குணம் தமோகுணம். அறிவை மந்தப்படுத்துவது, மோசமான அறிவு, அதுதான் தமோகுணம்னு சொல்கிறது. இப்போ ஒரு சிங்கம் வந்து மானை அடித்து சாப்பிடும், ஆனால் சிங்கம் இன்னொரு சிங்கத்தை சாப்பிடாது. ஒரு புலி முயலை சாப்பிடும், இன்னொரு புலியை சாப்பிடாது, தன் இனத்தை சாப்பிடாது. ஆனால் மீன் இருக்க தன் இனத்தையே சாப்பிடும், பெரிய மீன் சின்ன மீனை சாப்பிடும். இந்த துர்குணமுடையது அந்த பிராணி. அதனால் அது புத்தியே ரொம்ப மந்த புத்தி, துர்நாற்றம், உடம்பு பயங்கரமான துர்நாற்றம் உடையது. அதை சாப்பிட்றவனுக்கு அறிவு மழுங்கும். எனக்கு தெரிஞ்சு சிதம்பரத்தில் ஒரு ஐயர் டியூஷன் சென்டர் வச்சுருந்தார். அதாவது பரீட்சையில் ஃபெயிலாக போனவங்கலாம் அங்கே வந்து ஜாயின் பண்ணி படிப்பாங்க. ஏன் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, அவர்கிட்ட ஒரு ராசி, அவங்க ஜாயின் பண்ண நிச்சயம் பாஸ் ஆகிடலாம் அவன் அப்படின்னு. அப்போது அந்த டியூஷன் சென்டரில் படிக்கிற ஒரு பையனை கூப்பிட்டு நான் பேட்டி கேட்டேன். ஏன்னா நான் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருந்தேன் அதே சிதம்பரத்தில். அதனால் அங்கெல்லாம் பசங்க அதிகம் போகிறாங்களே, என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டேன். அவர் கணக்கு மட்டும்தான் எடுப்பார், நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நடத்துவேன் எம்ஏ பாய்ஸுக்கு. அப்போ அவன் என்ன சொல்லுவான், ஒழுங்காக பாடம் சொல்லிக் கொடுப்பாருங்க. எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு விடுவார். என்னென்னா, இன்று தொடங்கி பரீட்சை முடிகிற வரைக்கும் யாரும் மீன் சாப்பிடக்கூடாது, பரீட்சை முடிகிற வரைக்கும் மீனை தொடக்கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுருவாருங்க. நாங்களும் மீன் சாப்பிட மாட்டோம், பரீட்சை முடிஞ்ச பிறகு தாங்க மீன் சாப்பிடுவோம். அதே மாதிரி நாங்கள்லாம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது என்ன சார், பரீட்சைக்கு மீனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், மீன் வந்து ஞாபக சக்தியை மழுங்கடிக்கும், அறிவு சுறுசுறுப்பை குறைக்கும். அசைவ உணவுலேயே மகா மோசமானது மீன் தான், அதனால் மீன் சாப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லுவார். இங்கே நம்ம நாட்டில் ஆச்சாரப்படி என்ன கணக்குன்னு சொன்னால், ராஜாக்கள் மத்தியில் அவங்க ராஜாக்கள் வந்து ஆடு சாப்பிடுவாங்க, மான் சாப்பிடுவாங்க, முயல் சாப்பிடுவாங்க, காட்டுப்பன்றிகள்லாம் சாப்பிடுவாங்க, கொக்கு பறவைகள்லாம் அடித்து சாப்பிடுவாங்க. ஒருத்தன் மீன் சாப்பிட்றான்னு வச்சுங்க ஒரு ராஜா, இன்னொரு ராஜா அந்த வீட்டில் பொண்ணு கொடுக்க மாட்டான். அவன் மீன் சாப்பிட்றான் அந்த குடும்பத்தில், அங்கே பொண்ணு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இந்த நாட்டில் இருந்தது. அதுக்கான ஆதாரங்கள்லாம் நம்ம நூல்களில் பார்க்குறோம். அந்த மீன் அவ்வளோ ஒரு தடுக்கப்பட்ட உணவு. இப்போ இவன் என்ன கேட்குறான், பரீட்சித்து மகாராஜா, உள்ளதுலேயே தள்ளுபடியான பிராணி மீன் தான், அந்த மீனை போய் அவதாரமாக ஒரு பெருமாள் பிறந்திருக்காரு, இதுக்கு என்ன காரணம் சாமி அப்படின்னு கேட்குறோம். அப்போது சரி சொல்கிறேன் என்று அந்த கதையை சொல்ல வர்றார். அந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிரம்மாவுக்கு இரவு என்றும் பகல் என்றும் உண்டுங்க. இப்போ நமக்கெல்லாம் ராத்திரிங்கிறது 12 மணி நேரம், பகலுங்கிறது 12 மணி நேரம். பிரம்மாவுக்கு அப்படி இல்லை, பல வருஷங்கள் சேர்ந்தது ஒரு இரவு, பல வருஷங்கள் சேர்ந்தது ஒரு பகல். அவருக்கு இரவு வந்தபோது பிரளய காலம், அதாவது இந்த உலகமெல்லாம் கடலில் மூழ்கக்கூடிய காலம் அது வந்தது. பிராமம் என்ற நைமித்திக பிரளயம் தோன்றியது. அனைத்து உலகங்களும் கடலிலே மூழ்கின.
அப்போ பிரம்மா உறங்க எண்ணினார். அவரது வாயிலிருந்து வேதங்கள் வெளிப்பட்டன. அப்பொழுது அருகில் இருந்த ஹயக்ரீவன் என்ற அசுரன் தன் யோக வலிமையால் அவற்றை அபகரித்து கொண்டான். அந்த நேரத்தில் என்னென்னா, சத்தியவிரதன் என்று ஒரு ராஜா. இவன் எந்த நாட்டுக்கு ராஜா, எந்த ஊருக்கு ராஜான்னா தமிழ்நாட்டில் மதுரைக்கு ராஜா. அவன் என்ன பண்ணுறான், வைகை கரையில் நின்றுக்கிட்டு அந்த வைகை நதி தண்ணீர் எடுத்து அர்க்கியம் கொடுக்குறான் சூரியனுக்கு. காயத்ரி சொல்லி அர்க்கியம் கொடுக்குறான். வைகைக்கு சம்ஸ்கிருதத்தில் கிருத்தமாலான்னு பேர். அந்த மாதிரி நீர்க்கடன் செய்து கொண்டிருக்கும்போது அவனுடைய கூப்பிய கையிலிருந்து ஒரு சிறு மீன் வெளிப்பட்டது. இவ்வளவு சின்ன மீன். அவன் தண்ணி எடுக்கிற போது அந்த தண்ணியிலே கொஞ்சம் மீன் வந்திருக்கு. அப்போ அதை பார்த்து என்ன மீன் வருதுன்னு சொல்லி கீழே போட்டான், தண்ணியிலே போட்டான். அப்புறம் பாருங்கள், தமிழ்நாட்டிலே பாண்டிய தேச மன்னனாகிய அந்த சத்தியவிரதன். சம்ஸ்கிருதம் படிப்பேன், நான் தமிழில் படித்தேன், சம்ஸ்கிருதம் படிக்கிறேன் பாருங்கள். திரவிடேஸ்வரகா, திராவிட நாட்டினுடைய மன்னனாகிய சத்தியவிரதன். இப்போது வடக்கத்திக்காரன்லாம் சேர்ந்து தமிழன் அமுக்கிறான்னு சொல்கிறாங்களே, இதை எழுதினவன் வடக்கத்திக்காரன் தான். அவன் என்ன சொல்கிறான், அவதாரங்களில் முதல் அவதாரமாகிய மச்சாவதாரம் மதுரையில் தான் நடந்தது, தமிழ்நாட்டில் தான் நடந்தது, தமிழ் ராஜாவுக்காக நடந்தது. அதை அவன் சம்ஸ்கிருதத்தில் எழுதி வச்சுருக்கான். அதை நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அப்புறம் அதில் என்ன ஆச்சுன்னா, இது என்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மீன் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டான். அந்த மீன் என்ன பண்ணிச்சு, மனிதன் பேசினது போல் பேசிச்சு. மனுஷன் பேசுகிற மாதிரி வார்த்தைகள் அவன் காதில் விழுந்தது. என்ன விழுந்தது, உன்னை தேடி கஷ்டப்பட்டு வந்து உன் கைக்கு வந்து சேர்ந்தேன், நீ என்னை திரும்ப ஆற்றுல விட்டியப்பா, ஆற்றுல பெரிய மீன்லாம் சின்ன மீனை சாப்பிடுமே அப்படின்னு இது என்னடா ரொம்ப இருக்கு என்று எடுத்து தன் கமண்டலத்துக்குள்ளே போட்டான். கமண்டலத்தில் போட்டால் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அது கமண்டலம் கொள்ளலை, அவ்வளோ பெரிய மீன் அது மாறிடுச்சு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே. உடனே அவன் வந்து என்ன பண்ணுறான், கமண்டலத்திலேருந்து எடுத்து ஒரு குளத்தில் போட்டான். குளம் நிரம்பிடுச்சு, குளம் பத்தலை அந்த மீனுக்கு. உடனே அதுலேருந்து எடுத்து ஒரு பெரிய ஏரியில் போட்டான். அந்த ஏரி நிரம்பி விட்டது, அந்த ஏரி பத்தலை அந்த மீனுக்கு. எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ள நடக்குது. பார்த்தாச்சு, என்னடா ஒரே ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்லி அதை எடுத்து கடலில் கொண்டு போட்டான். கடலில் போட்டால் ஒரு பகல் பொழுதிலே 400 யோஜனை நீளம் அது வளர்ந்தது. கடலே ரொம்பி போச்சு. அப்போ பார்த்தான், இது சாதாரண மீன் இல்லை, இது ஏதோ அமானுஷமான வேலை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம மீன் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் பேசுகிறான். ஓ மீன் போல் தோற்றமளிக்கும் தெய்வமே, இந்த உலகத்தையெல்லாம் படைத்து காத்து ஒடுக்கும் புருஷோத்தமன் தான் தாங்கள். தங்களை நான் வணங்குகிறேன், தங்களை நான் சரணடைகிறேன். தாங்கள் யார், எதற்காக இப்படி லேலி புரிகிறீர்கள் அப்படின்னு கேட்கணும். அப்போது அந்த மீனமாய் வந்த மத்ஸ்யமூர்த்தி, அதாவது நாராயணன் பதில் சொல்கிறானா, பகை வெல்லும் சீலனே, இன்று தொடங்கி 7வது நாள் பூலோகம் புவர்லோகம் சொர்லோகம் என்னும் உலகங்களும் பிரளயகால பெருங்கடலில் மூழ்கப் போகின்றன. இந்த உலகம் முழுக்க பிரளய வெள்ளத்திலே அமிழப் போகிறது. அப்போ நீ என்ன பண்ணணும், சகல ஜாதி உயிர்களிலும் ஒன்று உதாரணத்துக்கு சாம்பிளுக்கு எடுத்து அதையெல்லாம் ஒரு பெரிய போட்டில் போட்டு பத்திரப்படுத்து. சகல ஜீவராசிகளின் சூக்ஷ்ம சரீரங்கள், மூலிகைகள், சிறிய பெரிய செடி கொடி மரங்களின் விதைகள், சப்த ரிஷிகள் எல்லாருமா சேர்ந்து ஒரு படகுல ஏறிக்குங்க. பிரம்மதேவருடைய இரவு காலம் முடிகிற வரை சப்த ரிஷிகளும் நீயும் அமர்ந்துள்ள அந்த படகினை நான் காப்பாற்றுவேன். அப்போ ஒரு பெரிய என்னுடைய முகத்திலே ஒரு கொம்பு முளைக்கும். அந்த கொம்பிலே வாசுகி என்ற பாம்பை வைத்து கட்டி இந்த படகை இணைத்து விடு. நான் அந்த படகை இழுத்து கொண்டு இரவு முழுக்க அந்த நீரிலே நான் தத்தளிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த காலகட்டத்திலே நான் என்ன பண்ணுவேன்னா, சாஸ்திர சம்பந்தமாய் நீ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன். அதெல்லாம் உனக்கு மனசில் நல்லா பதியும் தெளியும். அப்படி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் அப்படின்றார்.
இது என்ன கேள்வி, இது என்ன பதில் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அந்த கேள்விக்கு மறு ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உலகெங்கிலும் இருந்து பதில்கள் வரும். அந்த பதில்கள்லாம் எப்படி தவறு என்று விளக்கி மறு ஞாயிற்றுக்கிழமை நான் சரியான பதில் கொடுப்பேன். அந்த மாதிரி ஏறக்குறைய 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். அந்த கேள்விகளெல்லாம் தனியாக சீடியாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த கேள்வியெல்லாம் எப்படி கேள்வியாக இருக்கும்னா, பதில் எழுதுகிறவங்களில் பெரும்பாலும் எங்களுக்கு பதில் தெரியவில்லை என்று எழுதுவார்கள். அப்படி கேள்வி தான் கேட்பேன். அல்லது எழுதுகிற பதில் ஒரு குதர்க்கமாக இருக்கும், சரியில்லைங்கிற மாதிரி இருக்கும். அப்படி பதில் தான் வரும். இப்போ போன வாரம் நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ எல்லோரும் வீட்டில் டேபிள் சேர் போட்டு சாப்பிட்றோம் இல்லையா? இது வெள்ளைக்காரன் வந்த பிறகு தான் நடக்குது. அந்த காலத்தில் நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராஜாக்கள்லாம் தரையில் உட்காந்து தான் சாப்பிட்ருக்காங்க. அப்படி தான் நம்ம படிக்கிறோம் புராணங்களில். அப்படி இருக்கிற போது இந்த டேபிள் சேர் நாகரிகம் வெள்ளைக்காரனும் முகலாயரும் கற்றுக் கொடுத்த பிறகு நம்ம நாடு மாறிப்போச்சு. அந்த காலத்திலே பெரியவர்கள் ஏன் தரையிலே அமர்ந்து சாப்பிட சொன்னார்கள்? இதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பதில் எழுதியிருந்தாங்க. சில பேர் பத்மாசனத்தில் அமர்ந்து உண்பதுனாலே உடம்புக்கு நல்லதுன்னு. பத்மாசனங்கிறது வேறு, சமணம் போட்டு உட்கார்றதுங்கிறது வேறு. பத்மாசனங்கிறது என்னென்னா, கால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று முறுக்கிக்கணும். இந்த கால் அங்கே போயிடும், அந்த கோயிலுக்கு போயிடும். பத்மாசனத்தில் உட்காந்தீங்கன்னா சாப்பாடே இறங்காது உங்களுக்கு, ரொம்ப கஷ்டம். அது சமணம் போட்டு உட்கார்றதுங்கிறது வேறு. அப்போ அது தவறானது. ஊரன்பர் எழுதுகிற பூமியில் உட்காரும்போது பூமாதேவியினுடைய சம்பந்தம் ஏற்பட்டு அதில் நமக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி உண்டாகுது. அப்படி எல்லாமே தவறான பதில், ஒன்றுமே சரியில்லை. சரியான பதில் என்று நான் சொன்ன பதில் என்ன? உபனிஷதங்கள் அன்னம் பிரம்ம என்று சொல்கிறது. உணவு பகவான் தான். பகவான் தான் கருணையினாலே உணவாக மாறியிருக்கிறான். உணவு இறைவனே தான். அதை உணவு உயிரில்லாது என்று நினைக்கக்கூடாது. உணவு உண்பது என்பது ஒரு பூசை, யாகம் செய்வது போன்றது. ஜாடராகினியிலே நீங்கள் உணவாகிய ஆவிர்வாகத்தை சேர்க்கிறீர்கள். உள்ளே கேசவன் இருந்து அதை புசிக்கிறான். பகவத்கீதையில் அவனே சொல்லியிருக்கிறான், நான் தான் வயிற்றிலே ஜாடராகினியாக இருந்து ஜீரணம் பண்ணுகிறேன் அப்படின்னு. அந்த யாகம் நடக்கிற போது நீங்கள் பக்தியோடு செய்யணும். தரையில் உட்காந்து செய்யணும். சேரில் உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு, இந்த கையில் ஸ்பூனு இந்த கையில் ஃபோர்க்கு வச்சுக்கிட்டு சினிமா கதை பேசிக்கிட்டு, ரஜினிகாந்த் வர வர ரொம்ப ஸ்டைல் பண்ணுறாரியா, இப்படிலாம் கதை அடிச்சுக்கிட்டு சோத்தெல்லாம் நீ திரித்து துப்பிக்கிட்டு, இது பெரிய அபச்சாரம், செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பதில் சொன்னேன். அதுக்கு நிறைய மகிழ்ந்துரைகள். எங்களுக்கு தெரியாது இந்த விஷயமெல்லாம், மிக்க நன்றி. இந்த மாதிரி கேள்வியாக நான் ஆயிரக்கணக்கான கேள்வி கேட்டு ஆயிரக்கணக்கான பதில்கள் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி கேள்விகள் நீ கேளு, நான் பதில் சொல்கிறேன். தெரியாத விஷயங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன் என்று நான் சொன்னேன். ஒரு வாரம் இப்படி தான் வந்து, வலது கையால் ஏன் சாப்பிட்ணும், ஏன் இடது கையால் சாப்பிட்டா என்ன, 2 கையும் ஆண்டவன் கொடுத்தது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்படியெல்லாம் வந்து ரொம்ப அகட விகடமான கேள்விகளும் ரொம்ப இக்கட்டான பதில்களும் இந்து மதத்தில் இருக்குது. இந்து மதத்திலே பதில் இல்லாத கேள்வியே இல்லை என்று நான் பலமுறை சொல்லுவேன். அப்படியான ஆழ்ந்த பொருள்களை நான் விளக்கி சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்னாச்சுன்னா, இந்த சப்த ரிஷிகளும் இவர் இந்த விதைகளோடு அவன் ஏறினான், படகில் அமர்ந்தான். இந்த இடத்துல மத்ஸ்யமூர்த்தியினுடைய திருவுருவ அமைப்பை பற்றி சொல்கிறார். ஒற்றை கொம்போடு 4 லட்சம் யோஜனை அளவுள்ள தங்கத் திருமேனியோடு மீன் உருவமாக அவர் காட்சி அளித்தார். மச்சாவதாரத்தை பற்றி இந்த மாதிரி வர்ணனை இங்கே தான் கிடைக்கிது, வேற எங்கேயும் கிடைக்கல. அதெல்லாம் நாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து படிக்கிறேன். மச்சாவதாரத்துக்கு ஒரே ஒரு கோவிலில் விக்கிரகம் இருக்குது. இப்போ நரசிங்க பெருமாளுக்கு கோவில் இருக்குது, ராமருக்கு இருக்குது, கிருஷ்ணனுக்கு இருக்குது, பரசுராமருக்கு கேரளாவில் இருக்குது, கிருஷ்ணனுக்கு நிறைய இடத்துல இருக்குது. மச்சாவதாரத்துக்கு ஒரு இடத்துல கோவில் இருக்குது, கூர்மாவதாரத்துக்கு ஆந்திராவில் ஒரு இடத்துல இருக்குது. அதெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம போய் சேவிக்கணும். அப்படி வரும்போது இந்த மத்ஸ்யமூர்த்திக்கும் மன்னன் சத்தியவிரதனுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை. அது என்ன சம்பாஷணை அப்படின்னா, ஆன்மீக சம்பாஷணை. இப்போ பகவத்கீதை இருக்குது, அந்த பகவத்கீதையை நீங்கள் படித்தீங்கன்னா அது எப்படி இருக்குது? அவன் அர்ஜுனன் கேள்வி கேட்குறான், கிருஷ்ணன் பதில் சொல்கிறான். அது எல்லாத்துக்கும் வந்து
ஒரு தலைப்பு போடுறான். பகவத்கீதையினுடைய முதல் அத்தியாயம் விஷாத யோகம். விஷாத யோகம்னா என்ன? கவலை யோகம். பக்தி யோகம், ஞான யோகம், சந்நியாச யோகம், கர்ம யோகம் என்று ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் தலைப்பு கொடுக்குறவர் முதல் அத்தியாயத்துக்கு விஷாத யோகம்னு கொடுக்குறார். விஷாதம்னா கவலைன்னு அர்த்தம். அந்த அத்தியாயத்தில் என்ன சொல்லியிருக்கு? அர்ஜுனன் ரெண்டு பக்கமும் நிற்கிற மகாபாரத சைன்யத்தை பார்த்து, இந்த பக்கம் நிற்கிறவங்களும் சொந்தக்காரங்க, இந்த பக்கம் நிற்கிறவங்களும் சொந்தக்காரங்க. தாத்தாவெல்லாம் இந்த பக்கம் நிற்கிறான், பேரன்லாம் அந்த பக்கம் நிற்கிறான், மாமன்லாம் இந்த பக்கம் நிற்கிறான், மச்சனெல்லாம் அந்த பக்கம் நிற்கிறான். இப்படி ஒரு குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு சொத்துக்காக இப்படி அடிச்சுக்குதுங்க. அதில் நான் ஒரு ஆள். இப்போ நான் அம்பு விட்டு ஒருத்தரை சாவடித்தா சாகிறவங்க யாருன்னா என்னுடைய குரு, என்னுடைய மாமா, என்னுடைய ஆசிரியர். அந்த பக்கம் துரோணர் நிற்கிறாரு, அந்த பக்கம் துரியோதனன் நிற்கிறான், என் பங்காளி. நான் யாரை கொண்டாலும் என்னுடைய பந்துவை தானே நான் கொள்கிறேன். இப்படி ஒரு யுத்தம் தேவையா? வேண்டாம். அந்த நாட்டை அவனே எடுத்துக்கிட்டோம், நாங்கள் மறுபடியும் காட்டுக்கே போகிறோம், யுத்தம் செய்ய மாட்டேன் என்று அர்ஜுனன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? பிரமதி இவ மம மனக, என் புத்தி அப்படியே மயக்கத்தினாலே சுழல்கிறது. என்ன செய்கிறது, என்ன செய்யக்கூடாதுன்னு ஒன்றுமே புரியல கிருஷ்ணா. என்னை ஏன் இப்படி ஒரு பாவச் செயலுக்கு நீ ஆழாக்குற? நீயே தேரோட்டுற, நீயே அடினாங்கிற. இது நியாயமா? நீ பார்த்து தாத்தாவை கும்பிட்றான்னு சொல்கிறத விட்டுட்டு, நீ பார்த்து மாமாவையும் குருவையும் கும்பிட்றான்னு சொல்கிறத விட்டுட்டு சண்டை போடுறாங்கிற. சண்டை போடுற குடும்பத்தை சமாதானம் பண்ணி வைக்கிறது புத்திசாலித்தனமா? இல்லை சண்டை போட்டுக்கிட்டு நிற்கிற குடும்பத்தை மேலும் மேலும் சண்டை போடுக்கிறான்னு சொல்கிறது புத்திசாலித்தனமா? நீ கடவுளாக இருந்துட்டு இப்படிலாம் செய்யலாமா என்று சரமாரியாக கேள்விகள் கேட்கிறான். கேள்விகளோடு அந்த அத்தியாயம் நிற்கிது. அவ்வளோதான். முதல் அத்தியாயத்தில் ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை. சஸ்பென்ஸ். எப்போவுமே இப்போ கூட ஒரு வீடியோ போடும்போது பார்த்திங்கன்னா சேனல்ஸில் அதன் சிறந்த பகுதிகளை மட்டும் முதல்ல போட்டு நிப்பாட்டிடுவான், அப்புறம் விளம்பரம் போடுவான், சஸ்பென்ஸ். அது மாதிரி கேள்விகளை மட்டும் முதல்ல சொல்லிவிட்டு பதில்கள்லாம் பின் அத்தியாயங்களில் வருது அப்படின்னு. எல்லாம் ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள், யாருக்கும் வராத கேள்விகள், யாருக்கும் வர முடியாத கேள்விகள், ரொம்ப ஆழமான கேள்வி. இப்போ அர்ஜுனன் கேட்குற ஒரு கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி இல்லையா? ஒரு சொத்துக்காக ஒரு குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சு அடிச்சுக்கிட்டு சாகுதுன்னா ஒரு பெரிய மனுஷனாக இருக்கிறவன் செய்ய வேண்டியது என்ன? சமாதானம் பண்ணி வைக்கணும், இந்த சண்டை வேணாம்டான்னு சொல்லணும். அப்படி இருக்கும்போது சண்டை போடுங்கிறீங்க, அவனை சாவடிங்கிறீங்க. இது நல்லா இருக்கா? துரோணாச்சாரியர் எனக்கு வில்வித்தை சொல்லிக் கொடுத்த குரு, அவனை கொல்லுங்கிற நீ என்று இப்படி கேள்விகள் கேட்கிறான். இந்த கேள்விகளுக்கு நம்மில் யாருமே பதில் சொல்ல முடியாது. அந்த பதிலை அவன்தான் சொல்கிறான், கிருஷ்ணன். அதனால் அவனுக்கு கீதாச்சாரியன்னு பேர். அவனே ஆசிரியராக இருந்து அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொன்னான். அந்த பகவத்கீதையை முடிக்கிற போது நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் விடை கிடைத்து விடுகிறது. அர்ஜுனன் புத்தி தெளியுதோ இல்லையோ, நம்ம புத்தி தெரியுது. சரி, இதுதான் செய்யணும், இது செய்யக்கூடாது என்று தெளிவாக ஏற்படுது. ஆனால் ஒவ்வொரு ஸ்லோகமும் எப்படி இருக்குது? ஆழமான அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. ஒரு ஸ்லோகம், பிரபலமான ஸ்லோகம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற கவர்மெண்ட் சர்வர்கிட்ட போவாங்க, போய் ஐயா மாதம் வேலை செய்யுங்க, 1ஆம் தேதி சம்பளம் எதிர்பார்க்காது, கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லி பாருங்கள். வாங்காமல் திரும்புகிறீங்களா பார்ப்போம். எவன் ஒத்துக்குவான் சொல்லுங்கள்? கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னா இது என்னையா போதனை? அவன் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து திருப்பி கேட்கலாம்ல, ஏயா என்ன சொல்லிக் கொடுக்குற நீ? மாதம் பூரா ஒரு பொம்பளை வீட்டுக்கு மாவாட்டுது, அதுக்கு மாதம் 1ஆம் தேதி யாரும் சம்பளம் கொடுக்கணுமா இல்லையா? கடமையை செய் பலனை எதிர்பாராது என்ன சொல்கிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. ஆனால் அதுக்கும் அவன் ரொம்ப சாதுரியமாக பதில் சொல்கிறான். அதுக்கு வியாக்கியானங்கள் எழுதிட்டு ராமானுஜர் எழுதியிருக்கார், சங்கராச்சாரியாருடைய வியாக்கியானம் இருக்குது, எல்லோரும் அதுக்கு வரை எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப ஆழமாக ஆச்சரியமாக எழுதியிருக்கிறாங்க. அதில் இந்த 18வது அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகம் சரம ஸ்லோகம் என்று அழைக்கப்படும்.
சர்வதர்மான பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாபேவியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜா. அதை வார்த்தை வார்த்தையாக எடுத்து வியாக்கியானம் பண்ணுறாங்க பாருங்கள். பக்கம் பக்கமாக எவ்வளோ இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. அது ஒரே ஒன்று மட்டும் சொல்கிறேன். மாமேக்கம் சரணம் பிரஜன்றான். மாமேக்கம்னா என்னை மட்டுமே சரணம் பிரஜ சரணம் அடைவாயா, அனைத்தையும் விட்டு விட்டு என்னை மட்டுமே சரணம் அடைகிற. மாமேக்கம் அப்படின்னா என்னை மட்டுமேன்னு அர்த்தம். இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க? கிருஷ்ணன் தன்னை சரணடையும்படி சொல்கிறான், இதில் என்ன விளக்கம் வேண்டி கிடக்கு? அப்போ திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ அர்ச்சகர் சொல்கிறாரு, மூலவர் பார்த்தசாரதி கிருஷ்ணன் என்று அழைக்கப்படுகிறான், இது தொட்டுக்காட்டிய திருமேனி அப்படின்னு சொல்கிறார். அது என்னையா தொட்டுக்காட்டிய திருமேனி அப்படின்னா, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும்போது என்ன சொல்கிறான்? என்னை மட்டுமே சரணடைவாயாக என்று தன் மார்பை தொட்டு காட்டுகிறான். என்னை என்று அவன் சொன்னது அந்த கிருஷ்ணாவதாரத்தை. கிருஷ்ணாவதாரத்திலும் அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? தேரோட்டியாக இருக்கிறான், சாரதியாக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அதை ரகசிய கிரந்தங்களை வியாக்கியானம் எழுதும்போது முகத்திலே யுத்த மைதானத்தின் தூசி படிந்திருக்கிறது, பல இடங்களிலே இரத்தம் சிதறி இருக்கிறது, குதிரைகளை மிரட்டும் ஓட்டக்கூடிய சவுக்கு கையில் வைத்திருக்கிறான். அப்போ அவன் சொல்கிறான், என்ன சரணடைடா, போதுண்டா, உன்னை காப்பாற்றுறண்டா அப்படின்னா. ஒரு ரகசிய உபதேசம் பண்ணக்கூடிய இடமா அது? அது யுத்த மைதானம், சாவு மைதானம். ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்கிறான், பல பேர் சாக போகிறான். அந்த நேரத்தில் என்னை சரணடைன்னு சொன்னானே, அப்போது அந்த கிருஷ்ணனுடைய திருமேனி தான் அவன் தொட்டு காட்டிய திருமேனி. அப்போது ராமாவதாரத்துக்கு அந்த பெருமை இல்லை, எந்த அவதாரத்துக்கும் அந்த பெருமை இல்லை. அதை நீங்கள் இங்கே தான் பார்க்கலாம், திருவல்லிக்கேணியில் தான் பார்க்கலாம் என்று சொல்லி இப்படி சொன்னாராம். அப்போ அகோபலன் ஜீயர் அன்றைக்கி சேவிக்க போயிருக்காரு. இந்த மாதிரி தொட்டு காட்டிய திருமேனி என்று அவர் விளக்கம் சொன்னார் அர்ச்சகர். நாம் நிலை குலைந்தோம் அப்படிங்கிறார். நான் அப்படியே ஆடி போயிட்டேன், என்ன விளக்கம், என்ன ஆழமான ஒரு அனாலிசிஸ் அப்படின்னு. அவ்வளோ தூரம் அதை ரசிச்சிருக்கிறாங்க. அதை வெறும் கல் விக்கிரகமாக அவங்க நினைக்கல, அது சாட்சாத் கிருஷ்ணன் என்று நினைத்திருக்கிறார். திருவல்லிக்கேணி கண்டேனே என்கிற அந்த பாசுர தொகுதியிலே ஆழ்வார் இவ்வளவும் சொல்லி ஈடுபடுறார். அவங்களாம் நீங்கள் ஆழ்வார்களுடைய பாசுரங்களுக்கு வியாக்கியானங்களை படிக்கணும். நம்ம நண்பர் சொன்னார், வைணவம் தமிழுக்கு செய்த தொண்டுன்னு நீங்கள் அதிகமாக சொல்லணுன்ட்டு. நிறையா நான் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். இந்த திருக்கோளூர் அம்மாள் ரகசியம் என்று 5-6 யூடியூப் போட்டிருக்கேன். அவ்வளவும் சொல்லி விளக்கம் சொல்லி அதை நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய யூடியூபுக்கு போனீங்கன்னா திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் 6 யூடியூப் போட்டிருக்கேன். அவ்வளவும் கம்ப்ளீட்டாக ஒன்று விடாமல் சொல்லியிருக்கிறேன். வைணவம் தமிழுக்கு செய்த தொண்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை, அதுக்கு அளவே இல்லை. வியாக்கியானங்கள் படிக்கணும். 6000 படி, 9000 படி, 12000 படி, 24,000 படி, 36,000 படி என்று ஒரு பாசுரத்துக்கு எத்தனை வகையான வியாக்கியானங்கள், எவ்வளோ விதமான ஒரு அர்த்தங்கள், ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையிலே அது இருக்கும். அதை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், உந்துமத களிற்றன் அப்படின்னு தலைப்பு. திருப்பாவையில் 18வது பாசுரம் உந்துமத களிற்றன் ஓடாத தோல்வலி என்கிறது. அதை எடுத்து சொல்லி அதுக்கு வார்த்தை வார்த்தையாக அவர் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார், இவர் அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னார், அத்தனை வகையான அர்த்தங்களையும் போட்டிருக்கேன். கேட்டு பாருங்கள், இன்றைக்கே போய் கேட்டு பாருங்கள். ஒரு பாசுரத்துக்கு இவ்வளவு அர்த்தம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அந்த காலத்தில் நஞ்சியர் போன்றவர்கள், ஆச்சாரிய புருஷர்கள் ஒரே பாசுரத்துக்கு 10 நாள் 15 நாள் வித்தியாசமாக அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அப்படி பொருள் சுரக்கும். ராமானுஜர் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு சொன்ன விளக்கத்தை ஒரு சிஷ்யர் எதிர உட்காந்து அப்படியே டேக் டவுன் பண்ணாராம். அவ்வளவையும் ரெக்கார்ட் பண்ணாராம். பண்ணி அவ்வளவையும் கம்பைல் பண்ணி அவர்கிட்ட கொண்டு போய், சாமி இந்த பேச்செல்லாம் காற்றோடு போயிடுமே, அதனால் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், எதிர்காலத்துக்கு ஆகும் அப்படின்னு சொல்லி நீட்டினாராம். அதை பார்த்த உடனே அவர் கோபம் வந்துடுச்சு. அதை தாறுமாறாக கிழித்து சுண்ணாம்பு தண்ணியில் நனைச்சி கரையாம்பூத்தில் போட்டாராம். என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஏண்டா இதை நீ புக்காக்கியிருக்கிறியே, யாரை கேட்டு புஸ்தகமாக்கின? நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டியா? நீயா உன் இஷ்டத்துக்கு புக்காக போட்டுக்கிட்ட? என்ன ஆகும் தெரியுமா?
நாளைக்கு இந்த பாசுரத்துக்கு ராமானுஜர் கொடுத்த விளக்கம்னு சொல்லி ஊர் புறம் பரவி போகும். அப்போ ஒரு பாசுரத்துக்கு இதுதான் விளக்கம், ராமானுஜரே அப்படி சொல்லியிருக்காரு, வேறு விளக்கம் சரியில்லைன்னு ஆய்போகும். ஆனால் ஒவ்வொரு ஞானிக்கும் அவனவனுடைய புத்திக்கு ஏற்ப புது புது அர்த்தம் தோணும். அதெல்லாம் எழுதாமல் போயிடுவாங்க. அப்புறம் நாளை பின்ன அதெல்லாம் சுருங்கி போகும். அது கூடாது. ஏன்னா வேறு ஆள் சொன்ன விளக்கத்தை எழுதினா பரவாயில்ல, ராமானுஜர் சொன்ன விளக்கம்னு சொன்னால் மக்கள்லாம் அதோடு நின்று போயிடுவாங்க, அது டெவலப் ஆகாது என்று சொன்னாராம். அப்படி ஒரே பாசுரத்துக்கு பல வகையான அர்த்தங்கள், பல வகையான கண்ணோட்டங்கள் அவர்கள் கற்பித்தார்கள். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் நான் வியாக்கியானங்கள் நடத்தியிருக்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள், நூற்றுக்கணக்கான சொற்பொழிவுகள் இருக்குது. எல்லாம் பாசுரங்களுக்கு. அகலகில்லைங்கிற பாசுரத்தை மட்டும் எடுத்து 1 மணி நேரம் பேசியிருக்கேன். அதுக்கு எத்தனை விளக்கங்கள், எவ்வளோ வியாக்கியானங்கள் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஏன்னா வைணவம் அழியக்கூடாது. அவங்க கொடுத்த செல்வம் ரொம்ப ஆழமான செல்வம். உவே சாமிநாதையர் ஒரு நகைச்சுவை புத்தகம் தொகுதி எழுதினார், கண்டதும் கேட்டதும் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அதில் ஒரு சம்பவம் குறிப்பிட்டிருக்கார். என்னன்னா, தியாகராஜ செட்டியார்னு ஒருத்தர், அவர் திருச்சிரபுரம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையினுடைய சீடர்களில் ஒருத்தர், மாணாக்கரில் ஒருத்தர். அவர் கொஞ்சம் அதிகம் சைவத்தில் படித்தவர். அவர் நல்ல வித்வான். அதனால் அவரை விட்டு பன்னீர் திருமுறைக்கு வியாக்கியானம் எழுத சொல்லணும்னு ஒருத்தர் ஆசைப்பட்டார். அதனால் டெய்லி காவேரி கரைக்கு பல்லு விளக்க போகும்போது அவர் செட்டியார், நீங்கள் ஒரு வியாக்கியானம் பன்னீர் திருமுறைக்கு எழுதணும் அப்படின்னாராம். ஓ சும்மாரியா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஒரு 10 தடவை இந்த மாதிரி கேட்டிருக்காரு. 11ஆவது தடவை அவர் கேட்ட உடனே அவர் கழுத்தை பிடிச்சாராம். இந்தையா, இன்னொரு தடவை இந்த வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சுன்னா இந்த காவிரி ஆற்றுல குதித்து அப்படி செத்து போயிடுவேன் அப்படின்னு. என்ன செட்டியார் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க? ஏன் வைணவனுக்கு சமமாக எவன் எழுத முடியும்? வைணவன் எதை விட்டான்? சம்ஸ்கிருதத்தை விட்டானா, தமிழை விட்டானா, கணக்கை விட்டானா, ஜோசியத்தை விட்டானா, எல்லாத்தையும் படிச்சிருக்கான். ஒரு பாசுரத்துக்கு விளக்கம் கொடுக்குற போது எங்கெங்கே இருந்தெல்லாம் மேற்கோள் காட்டுறான். நான் அவ்வளோ படிச்சிருக்கிறேன்னா, எனக்கு அவ்வளோ தெரியுமா? வியாக்கியான கர்த்தாவுக்கு ஈடாக என்ன சொல்கிறியே ஐயா, நீங்கூட அதை விட்டுடாமா, பொல்லாதவன் ஆயிடுவேன் நான் என்று சொன்னதாகவும், அன்று முதல் அவர் அப்படி விண்ணப்பம் பண்ணுறதை நிறுத்திவிட்டதாகவும் உவே சாமிநாதையர் அவர் எழுதியிருக்கார். உவே சாமிநாதையருடைய சொந்த வாழ்க்கையில் இன்னொரு சம்பவம் ஒன்று சொல்லிவிட்டு நான் நிறுத்தலாம்னு நினைக்கிறேன். நம்ம லக்ஷ்மிபதி அவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி 1.5 மணி நேரம் பேசியாச்சு. இப்போது ஒரு சின்ன சம்பவம் என்னென்னா, உவே சாமிநாதையர் இந்த இளவம்பாடு மாதிரி சின்ன சின்ன கிராமங்களுக்கு போய் வீடு வீடாக நான் உங்களுக்கு 1 ரூபா தரேன், 2 ரூபா தர்றேன், புளிப்பானையில் ஏதாவது ஏட்டுச்சுவடி இருந்தால் கொடுங்க, உங்களுக்கு என்ன ஆக போகுது, எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் புக்காக போடுவேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு பிச்சை எடுத்து வீடு வீடாக ஊர் ஊராக போய் இன்றைக்கி நம்ம லைப்ரரியில் இருக்கிற எல்லா தமிழ் லிட்ரேச்சரும் அவர் தான் அதை கம்பைல் பண்ணார். முதன்னு சிலப்பதிகாரம்லாம் நமக்கு கிடைச்சிருக்காது, திருக்குறள் நமக்கு கிடைச்சிருக்காது, எல்லாம் ஓலைச்சுவடிகளாக சிதறி கிடந்தன பல வீடுகளில். தாத்தா வித்வானாக இருப்பார், பேரன் திண்ணி பயலாக இருப்பான். அவன் படிக்கவும் மாட்டான், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் மாட்டான். அந்த ஏடு அப்படியே போயிடும், வீணாக போயிடும். அதனால் இப்படி காசு ஆசை காட்டி இந்த ஓலைச்சுவடிகளெல்லாம் கலெக்ட் பண்ணார். அப்படியே கலெக்ட் பண்ணி அதெல்லாம் புக்காக போட்டார். அப்படி போட்டபோது அதை படித்து பார்ப்பார், அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சு ரொம்ப ரசிப்பார். அப்படி வரும்போது வைணவ இலக்கியத்திலே ஒரு சொல் வந்தது அவருக்கு. என்ன அப்படின்னா, கும்மாயம் சுவைபட இருந்தது அப்படின்னு. கும்மாயம் சுவைபட இருந்ததுன்னு. கும்மாயமா? அது என்னது? அது என்ன பாட்டா, நாடகமா, இலக்கியமா? ஒன்றும் புரியலையே அப்படின்னு தனக்கு தெரிந்த ஆசிரியர்கள் எல்லாரையும் கேட்டார். வைஷ்ணவ ஸ்காலர்ஸ் எல்லாம் கேட்டார், ஒருத்தருக்கும் தெரியல. அப்போ ஒரு தடவை ஆழ்வார் திருநகரிக்கு போயிருக்கார் இந்த ஓலைச்சுவடி கலெக்ஷனுக்கு. அப்போ நம்ம ஆழ்வார் அங்கே எதிர வர்றார், திருவீதி புறப்பாடு. ஆழ்வாரே ஒரு விண்ணப்பம், நான் ஒன்றும் காசு கேட்கல, பிள்ளைக்குட்டி கேட்கல, ஒன்றும் கேட்கல, இந்த கும்மாயங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யாரும் சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, எனக்கு தெரிஞ்சால் தேவையில்லை, மண்டை அரிக்குது எனக்கு அப்படின்னு. என்னாச்சு, மறுநாள் அவர் கும்பகோணத்துக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. கும்பகோணத்துக்கு போனால் அவர் சாரங்கபாணி கோவில்கிட்ட போகிறது மழை பிடிச்சிக்கிச்சு. உடனே சாரங்கபாணி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த முதல் கோபுரத்துக்கு கீழே போய் ஒண்டிக்கிட்டார் மழைக்காக. அவர் தீவிர சைவர், அதனால் பெருமாளை போய் அவர்
அப்படி ஆர்வமாக சேவிக்கிறவர் இல்லை. அதனால் கோயிலுக்குள்ளே போகல. அவர் வெளியில் வந்து நின்றுட்டார். அப்போது கொஞ்சம் நேரம் கழித்து மழை கொஞ்சம் குறைஞ்சது. அப்போ உள்ளேருந்து அர்ச்சகர் வர்றார். அர்ச்சகர் வந்து ஒரு தட்டு நிறையா அன்னைக்கு பெருமாளுக்கு படைத்த தளிகை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறார், தன் வீட்டுக்கு. அதை எடுத்துகிட்டு போகும்போது இவரை பார்த்துட்டு, இவர் யாருன்னு தெரியாதவருக்கு, ஆனால் ஐயர்னு தெரியுது. பூணூல் போட்டிருக்காரு, துண்ணூறு பூசியிருக்காரு. என்ன ஓய் ஐயரே, என்ன அங்கே நிற்கிறீர், உள்ளே பெருமாள் பிரசாதம் வாங்கிக்கலையா அப்படின்னா. இவருக்கு போக இஷ்டம் இல்லை. அப்படின்ட்டுருக்காரு. அவர் மெல்ல நின்று, ஓய் இன்னைக்கு கும்மாயம் ஓய் அப்படின்னாரு. என்னது நீங்கள் என்ன சொன்னீங்க? இப்போ கும்மாயம் இன்னைக்கு அப்படின்னாரு. இந்த போகிறேன் ஓடினா திடீர்னு உள்ளே ஓடி. அது என்னையா கும்மாயம்னா, வெல்லமும் பாசிப்பருப்பும் கலந்த ஒரு உருண்டை அது கொடுத்துருக்கா. இதுதான் கும்மாயமா அப்படின்னு நேற்று நம்மாழ்வாரை கேட்டேன். ஆழ்வார் திருநகரியில் இன்றைக்கி கும்பகோணத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு. இங்கே வந்த நேரம் பார்த்து மழை வந்து கோயிலில் மாட்டிக்கிட்டேன். அந்த நேரம் பார்த்து அர்ச்சகர் கும்மாயத்தை பற்றி சொன்னார். நம்மாழ்வாருக்கு நன்றி என்று அவர் சொன்னதாக எழுதியிருக்கிறார். அப்படி அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இலக்கியத்திலும் ஆன்மீகத்திலும் எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், எவ்வளவு தாகம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வை அப்படி கழித்திருந்தனால்தான் அவங்க நம்மை விட அதிக ஆரோக்கியமாய், அதிக மன நிம்மதியாய், அதிக செல்வத்தோடு, எந்த விதமான மனக்குறையும் இல்லாமல் வாழ்ந்தார். நமக்கு எல்லாமே மைனஸ், ஒன்றும் அங்கே நிறைவுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நாம் பின்னோக்கி போக வேண்டிய காலம் வந்து விட்டது. முன்னோக்கி போயிட்டோம், ஓவராக போயிட்டோம். இதுக்கு மேலே போனால் மலையிலிருந்து கீழே விழுக வேண்டித்தான். கொஞ்சம் பேக் அடிக்கணும். போய் பிற்காலத்தை நோக்கி சென்று நம்முடைய முன்னோர்கள் சென்ற பாதையை நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறி, இந்த அரிய வாய்ப்பை நமக்கு நல்கிய திரு லக்ஷ்மிபதி அவர்களுடைய குடும்பத்தினருக்கும், கௌசல்யா அவர்களுக்கும், பத்மாவதி அவர்களுக்கும், இதுகாரும் பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் இலவம்பாடி மக்கள் இவ்வளவு நேரம் உட்காந்துருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை. நான் ஆரம்பித்த 10வது நிமிஷத்தில் வெறும் காலி நாற்காலி தான் இருக்க போகுது, மனசை நம்ம திடப்படுத்திக்குவோம் அப்படின்னு தான் வந்தேன் நான். ஆனால் அதுக்கு அவசியம் ஏற்படலை. எனவே உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறி, இறைவனுடைய திருவுள்ளம் இருக்குமாகில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயணன்.